கீர்த்தனங்கிறதுக்காக தான் பகவானிடத்துல ஈடுபடணும், மனசு ஈடுபடணும். அதுக்காகத்தான். அதனால கதை சொல்றச்சையே பகவானிடத்துல மனசு ஈடுபடுற மாதிரி சொல்லணும். கதை கேட்கறச்சையே மனசு பகவானிடத்துல லயிக்காதா அப்படின்னு நினைச்சுண்டு கேட்கணும். ஸ்மரணம், இந்த ஸ்மரணம் தான் இங்க பிரயோஜனமா இருக்கு. இது பிரேமையினாலேயே ஸ்மரணம் ஈஸியா சித்திக்கும். சாதனையா ஸ்மரணம் பண்றதை விட பிரேம இருந்துடுத்து, ஆசை இருந்துடுத்து அப்படின்னு சொன்னாக்க ஸ்மரணம் ஈஸியா சித்திக்கும். யாருக்கு யாரிடத்துல ரொம்ப பிரியம் இருக்கோ அவளை பற்றிய சிந்தனை அவளுக்கு தானே வருது. யாருக்கு யாரை பிடிக்கலையோ அவளை பற்றிய சிந்தனையும் தானே வருது. ரெண்டு இருந்தா அவ ஸ்மரண நன்னா வரும். ஒன்றும் பிரியம் இருந்தா வரும், இல்லாத போனா அப்பிரியம் இருந்தாலும் வரும். அவளை பிடிக்காத போனா கூட அவன் அப்படி இருக்கானே, அடப்பாவி அப்படி இருக்கானே அப்படின்னு நினைச்சுட்டு அசூயையால கூட அவளை பத்திய சிந்தனை ரொம்ப வரும். ஒரு கால் கிருஷ்ணனை பிடிச்சா கூட, இல்ல கிருஷ்ணனை பிடிக்காத போனா கூட கிருஷ்ண ஸ்மரண பண்ணவாலாம் உண்டு. கிருஷ்ணனை ரொம்ப பிடிக்கும் கோபிகைகளுக்கு கிருஷ்ண ஸ்மரண பண்ணா, கிருஷ்ணனை பிடிக்காது சிசுபாலனுக்கு, கிருஷ்ணனை பிடிக்காது கம்சனுக்கு கிருஷ்ணஸ்மரணை பண்ணிட்டே இருந்தான். அதனாலேயே ஏனகேன பிரகாரேன ஸ்ரீகிருஷ்ணே தன்மயோ பவேத்து. ஏனகேன பிரகாரேன ஏதோ ஒரு வியாஜத்துல கிருஷ்ணஸ்மரணை பண்ணி கிருஷ்ணனை அடைஞ்சுட்டான். மாரீச்சன் மாதிரி, ராமாயணத்துல மாரீச்சன். அந்த மாரீச்சனுக்கு ராமர் அடிச்சு விடுவாரோ பயத்தாலேயே ராமஸ்மரணா பண்ணான். ராமஸ்மரணா பண்ணி ராமரை அடைஞ்சு விட்டான் அப்படின்னு வருது இல்லையா? அது மாதிரி ஏதோ ஒரு வியாஜம், பக்தியினால பகவான ஸ்மரண பண்றது அப்படிங்கிறது தானே அழகு. பயத்தால பகவான ஸ்மரண பண்றது, அசூயையால பகவான ஸ்மரண பண்றது அப்படிங்கிறதெல்லாம் விட பிரேமையால ஸ்மரண பண்றது. பகவானிடத்துல ரொம்ப பிரியம், அந்த பிரியத்தால பகவான ஸ்மரண பண்ணான் அப்படிங்கிறது தானே. ஒன்றும் மறந்திலேன் ஓத நீர் வண்ணனை நாகான். ஒரு பாசுரத்தில் ஆழ்வார் சொல்றார், ஒன்றும் மறந்திலேன். பகவானுடைய சௌசீல்ய சௌந்தர்யாதிகளில் ஒன்றும் மறந்திலேன் அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். ஒன்றும் அப்படிங்கிற சொல்லுக்கு பகவானுடைய சௌந்தரியம், பகவானுடைய சௌசீல்யம், பகவானுடைய சௌலபியம் இத்தியாதி குணங்கள்லாம் இருக்கே, அந்த குணங்கள்ல எதையும் நான் மறந்ததே கிடையாது. எப்பவும் அதை நினைச்சு பார்க்கிறேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார் அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். ஒன்றும் அப்படிங்கிற சொல்லுக்கு நான் பாசுரம் பாட ஆரம்பிச்சேன், எப்போலேந்து பாசுரம் பாடுறேன்னா அன்று கரு அரங்கத்துட்கிடந்து கர்ப்பத்துல இருக்கிறதுல இருந்தே பஜனை பண்றேங்கிறார். பிறந்தா நான் பாசுரம் பாடுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதேங்கோ. நான் கர்ப்பத்துல இருக்கிறதுல இருந்தே பாசுரம் பாடின்னு இருக்கேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். ரொம்ப ஆழமான சொல்லுது. நான் கர்ப்ப ஜாயமான கட்டாட்சம் அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். சில மகான்களுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பகவானுடைய கட்டாட்சம் அவளுக்கு கிடைச்சுடுறது, இல்லை குரு கட்டாட்சம் கிடைச்சுடுறது. அதுக்கு தான் ஜாயமான கட்டாட்சம் அப்படின்னு பேரு. அப்படி கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே குரு கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகி, ஆச்சாரிய கடாட்சத்துக்கு பாத்திரமாகி அப்புறம் குழந்தை பிறந்தது அப்படிங்கிறதுனால பிறக்கும் பொழுதே ஞானியான குழந்தையா பிறந்துடுத்து. இந்த குழந்தை ஞானியான குழந்தையா பிறந்துடுத்து. ஏன்னா ஆச்சாரியன் சங்கல்பிச்சார், இந்த குழந்தை ஞானியான குழந்தையா பிறக்கட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணிவிட்டார், சங்கல்பிச்சு விட்டார். அதனால ஞானியான குழந்தையா பிறந்துடுத்து அப்படிங்கிறது தான் ஜாயமான கட்டாட்சம். பகவானுடைய அனுகிரகத்துக்கு
பாத்திரமான குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பரீட்சித்து அப்படிங்கிறவர் அந்த பரீட்சித்துக்கு தரிசனம் கொடுன்னு உத்தரகுமாரி கேட்கல. உத்தரகுமாரி கிருஷ்ணனை சரணாகதி பண்ணா. சரணாகதி பண்ணும் பொழுது குழந்தைய காப்பாத்துன்னு தான் கேட்டா. பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிவிட்டார் அஸ்வத்தாமா. அதனால எப்படியாவது குழந்தைய காப்பாத்து அப்படின்னு தான் கேட்டா. ஆனா பகவான் குழந்தைய காப்பாத்தவும் காப்பாத்தி கர்ப்பத்திலையும் பிரவேசிச்சு கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு தரிசனமும் கொடுத்தார். குழந்தை இன்னும் பிறக்கவே இல்லை. பிறந்தாதானே தபசு பண்றதுக்கு துருவன் தபசு பண்ணான் அப்படின்னு வருது. இல்லை யோகாபியாசம் பண்ணார் பரத யோகீஸ்வரர் அப்படின்னு வருது. இல்லை விரதானுஷ்டானம் பண்ணான் அம்பரீஷன் அப்படின்னு வருது. ஏதாவது பண்ணணும்னா பிறந்தாதானே. கர்ப்பத்துல தான் இருக்கு குழந்தை. கர்ப்பத்துல பிரவேசிச்சு குழந்தைக்கு தரிசனமும் கொடுத்துட்டார். அதுதான் ஜாயமான கட்டாட்சம். குழந்தை பிறக்கிறது பரீட்சித்து. குழந்தை பிறக்கும் பொழுதே கர்ப்பதிருஷ்ட மனுத்தியாயன்னு, எனக்கு கர்ப்பத்திலேயே பெருமாள் தரிசனம் கொடுத்துட்டாரே அப்படின்னு நினைச்சுண்டு யாரை பார்த்தாலும் இது பகவானோ இது பகவானோ அப்படின்னு நினைச்சுண்டு பார்க்க ஆரம்பிச்சு கொடுத்து அப்படின்னு சொல்றார். அது மாதிரி கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது ஆச்சாரிய கடாட்சத்துக்கு பாத்திரமான ஒரு குழந்தை தான் பிரஹ்லாதன் அப்படின்னு ஒரு குழந்தை. பிரஹ்லாதனுடைய தாயாருக்கு கயாது அப்படின்னு பேரு. அந்த கயாதுவை தேவேந்திரன் கொண்டுண்டு போக வந்துட்டார். ஹிரண்யகசிபு அடிக்கடி தபசுக்கு போவார். தபசு போய் தபசு பண்ணி சம்பாதிச்சுக்கிற பலம் தானே அசுராளுக்கெல்லாம். அது மாதிரி தபசுக்கு போயிருக்கார் ஹிரண்யகசிபு. அந்த சமயமா பார்த்து தேவேந்திரன் கயாதுவை, கர்ப்பவதியா இருக்கா கயாது, அந்த கயாதுவை கொண்டுண்டு போகிறேன் அப்படின்னு வந்துட்டார். கொண்டுண்டு போறான் இந்த கயாதுவை. அப்போ நாரதர் அங்கேந்து வந்தார். தடுத்து நிறுத்தி இந்த தேவேந்திரனை பார்த்து சொன்னார், மகாபாபம் பரதாராபிமர்சனம் அப்படிங்கிறது ரொம்ப பாபம். பரதாராபிமர்சனத்தால தான் ராவணனே நாசமா போனா. அத நீ பண்ணா ரொம்ப யோக்கியன், நீ அயோக்கியத்தனம் பண்ணாத, அத நீ பண்ணாதே அப்படின்னதும் உடனே தேவேந்திரன் சொன்னா, அந்த எண்ணத்துல நான் கொண்டுண்டு போல. பரதாராபிமர்சனம் அப்படின்னா நீங்க தப்பா நினைச்சுட்டு இருக்கீள். நான் இவளை அழைச்சிட்டு போயிட்டு இவளுக்கு குழந்தை பிறந்த உடனே குழந்தையே கொன்னு விடலான்னு இருக்கேன். ஆடா பாவி, அதுவும் பாபம்தான். அது என்ன புண்ணியமான? குழந்தை பிறந்த உடனே குழந்தையே கொண்டு விடுறதா? அது என்ன மகா பாபம்டா? அது சிசுஹத்தி அப்படிங்கிற பாபம். ஆமா, குழந்தைய ஏன் கொலை பண்ணணும்? ஹிரண்யகசிபுவே இவ்வளவு பெரிய போக்கிரியா இருந்தான்னா ஹிரண்யகசிபு புள்ள எவ்வளவு போக்கிரியா இருப்பான். அதனால ஹிரண்யகசிபு கிட்ட பட்டது போரும், ஹிரண்யகசிபுடைய புள்ள கிட்டையும் பட வேண்டாம், இதோட ஹிரண்யகசிபு கிட்ட பட்டதே போரும் அப்படின்னு தோன்றது. அதெல்லாம் இல்ல, நீ ரொம்ப தப்பா நினைச்சுன்னுட்ட. ஹிரண்யகசிபு புள்ளையால தாண்டா உனக்கு விமோச்சனம். தெரியாத்தனமா கொண்டு வந்துட்டேனே, என்ன பண்றது? என்கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன், இந்த பிரச்சனைய நான் செட்டில் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த இவளை கொண்டு அவ ஆத்துல கொண்டு கூட விட முடியாதே. அது ஏன்? அவ ஆத்துக்கு போனேன்னா எனக்கு தலை போயிடும். ஹிரண்யகசிபு என் தலையை எடுத்துடுவான். அதுதான் என்கிட்ட விட்டுடு, இனிமே இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிக்கிறேன், என்கிட்ட விட்டுடு அப்படின்னதும் அந்த கயாதுவை நாரதர்கிட்ட விட்டுட்டான். அவன் கிளம்பி போயிட்டான். இந்த நாரதருக்கு ஆசிரமம் அப்படிங்கிறதே கிடையாது. ரிஷிகளுக்கெல்லாம் ஆசிரமம் இருக்கு இல்லையா? எல்லா ரிஷிக்கும் ஆசிரமம் இருக்கு. வசிஷ்டாசிரமம், அகஸ்தியாசிரமம் அப்படின்னு பெரும்பாலான ரிஷிகளுக்கெல்லாம் ஆசிரமம் இருக்கு. நாரதர் ஆசிரமம் போட்டு இருக்கார் அப்படிங்கிறதே கிடையாது. ஆனா அந்த நாரதர் கயாதுக்கு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக ஆசிரமம் போட்டுட்டாரா. இந்த இடத்துலதான் வருது. நாரதர் ஆசிரமம் போட்டுண்டு இந்த கயாதுவை வச்சுண்டு, இந்த கயாது அப்பதான் கர்ப்பவதியா இருந்தா.
கர்ப்பவதியா இருக்கிற கயாதுவை வச்சுண்டு நிறைய சத்சங்கம் பகவத்குணங்கள்லாம் சொன்னார். அப்போ அவர் சங்கல்பிச்சார், இந்த குழந்தை ஞானியான குழந்தையா பிறக்கட்டும். வயத்துல இருக்கிற குழந்தை ஞானியான குழந்தையா பிறக்கட்டும் அப்படின்னு பரமானுகிரகம் பண்ணார். வயத்துல குழந்தை இருக்கிறச்ச பாகவதமோ ராமாயணமோ அதெல்லாம் கேட்கணுமா. அது ராமாயணத்துல பலஸ்ருதியில சொல்றார். கர்ப்பவதியா யார் ராமாயணம் கேட்கிறாளோ அவளுக்கு பிறக்கிற குழந்தை ராமர் மாதிரியே பிறக்கும் அப்படிங்கிறார் வால்மீகி. புத்திரான் சூயுகு அனுத்தமானே அப்படிங்கிறார். ஆகையினால அதுதான் ஜாயமான கடாட்சம் அப்படின்னு பேர். ஆச்சாரிய கடாட்சம். அந்த ஆச்சாரிய கடாட்சத்துக்கு பாத்திரமானவன் பிரகலாதன். அதனால இந்த குழந்தை பிறக்கும் பொழுதே ஞானியான குழந்தையா பிறந்தது. அப்புறம் அந்த கயாதுவையும் குழந்தையும் ஹிரண்யகசிபு தபசு முடிஞ்சு அவர் வந்துட்டார். அவர் ஆத்துக்கு வந்துட்டார். ஆத்துக்கு வந்ததும் கொண்டு அழைச்சிட்டு போய் ஹிரண்யகசிபு கிட்ட ஒப்படைச்சு, இது மாதிரி ஆயிடுத்துப்பா கதை, நல்ல வேளை நான் பார்த்தேன், நான் அழைச்சிட்டு போய் நான் ஒரு ஆசிரமம் போட்டுண்டு கொண்டு வச்சுட்டேன், குழந்தை பிறந்துடுத்து, ரொம்ப சௌக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு ஒப்படைச்சார். அதுதான் ஹிரண்யகசிபுவுக்கு நாரதர்கிட்ட ஒரு நன்றி. கடைசி வரைக்கும் நாரதர் ஹிரண்யகசிபு ஆத்துக்கு போனார் அப்படின்னு சொன்னா உடனே வாங்கோம்பா, விழுந்து நமஸ்காரம் பண்ணுவான், உடனே பாத பூஜை எல்லாம் பண்ணுவான். அவன் மனசுல என் குழந்தைய காப்பாத்தினார் இவர், என் ஒய்ஃபை என்னைக்கோ தேவேந்திரன் கொண்டு போயிட்டான் திடீர்னு, என் ஒய்ஃபை என் குடும்பத்தை காப்பாத்தினார் இவர் தான் இந்த பாகவதர் அப்படின்னு அந்த நாரதர்கிட்ட கடைசி வரைக்கும் ஹிரண்யகசிபுவுக்கு ஒரு மரியாதை, ஒரு நன்றி அப்படியே பழகின்றிருந்தான். ஹிரண்யகசிபு அப்படின்னு வருது. பிரகலாத ஞானியான பக்தன். பக்தனா இருப்பா, ஞானியா இருப்பா, ரெண்டு இருக்கு. ஞானியா இருப்பா, பக்தனா இருக்க மாட்டா. பரத யோகீஸ்வரர் இருக்கார் பாகவதத்துல, ஜடபரதர் அப்படின்னு இருக்கார். அவர் ஞானி, பக்தன் கிடையாது. ஞானி அப்படின்னா சர்வத்திர பிரம்ம தரிசனம் பண்றவர், சரீரத்தை தள்ளிவிட்டு ஆத்மால போய் நிற்கிறார் அப்படின்னு இருக்கிறவர். பக்தனா இருப்பா, ஞானியா இருக்க மாட்டா. பெரும் பக்தாளா இருப்பா, பஜனை பண்ணுவா, அது மாதிரி பக்தி பண்ணுவா, அப்படி இருப்பா. ஆனா ஞானியாவும் இருக்கான், பக்தனாவும் இருக்கான். அப்படிங்கிற ரெண்டு யோக்கியத்தை அது பிரகலாதங்கிட்ட. ஆகையினால ஞானீச்ச பரதர்ஷபா, ஆர்த்தன் பக்தி பண்றான், ஜிக்ஞாசு பக்தி பண்றான், அர்த்தார்த்தி பக்தி பண்றான்னு சொல்லுண்டே வரைச்ச 4 சொல்றாரு இல்லையா, ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா. ஞானி கூட பக்தி பண்றான் அப்படிங்கிறத பகவான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறது தான் பிரகலாதன். பிரகலாதனை தான் அங்க எடுத்துக்காட்டா சொல்றார். மதுசூதன சரஸ்வதி அப்படின்னு ஒரு பெரிய மகான், கீதைக்கு வியாக்கியானம் பண்ணவாள்ல அவரும் ஒத்தார். அவர் அந்த ஞானீச்ச அப்படிங்கிற இடத்துல பிரஹ்லாதஹா அப்படின்னு எழுதுறார். ஏன்னா அவன் ஞானிக்கு ஞானி, சர்வத்திர பிரம்ம தரிசனம் பண்றவன், அதான் ஞானி. பக்தனுக்கு பக்தன். என்ன பக்தன் அப்படின்னா பிரகலாத ஸ்மரணே அப்படின்னு, ஸ்மரண பக்தி பிரகலாதனுடைய பக்தி அப்படிங்கிறதுனால ரெண்டு யோக்கியத்தையும் உண்டு பிரகலாதங்கிட்ட, ரெண்டு யோக்கியத்தையும் இருக்கு அப்படிங்கிறதுனால ஞானீச்ச பரதர்ஷபா அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கான் பிரகலாதன் அப்படிங்கிறவன். இந்த பிரகலாத சரித்திரம் 10 அத்தியாயம் அதி விஸ்தாரமா சொல்லப்படுறது. பாகவதம் சப்தம ஸ்கந்தம், 7வது ஸ்கந்தம், அதுல அதி விஸ்தாரமா சொல்றார். ஏகதா பிரம்மண புத்ராஹ விஷ்ணோர்லோகம் எதிர்ச்சயா சனந்தநாதயோ ஜக்முஹு சரந்தோ புவனத்ரயம். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் அப்படிங்கிற 4 பேர், சனகாதிகள், சித்தர்கள், எப்பொழுதும் 5 வயசு குழந்தை மாதிரியே இருப்பார்கள். ரொம்ப வயசானவா சித்தர்களா இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு குழந்தை மாதிரியே தோற்றமளிப்பார்கள்.
அந்த சனகாதிகள் பகவானுடைய வைகுண்டத்துக்கு லீலா வைகுண்டம் அப்படின்னு இருக்கு. சாட்சாத் வைகுண்டத்துக்கு போயிட்டாக்க திரும்பியே வர முடியாது. நச புனராவர்த்ததே நச புனராவர்த்ததே அப்படின்லாம் இருக்கு. அதுக்கு புனராவர்த்தியே கிடையாது. போயிட்டு திரும்பி வந்தா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. லீலா வைகுண்டம் அப்படின்னு இருக்கு. லீலைகள்லாம் நடத்துற வைகுண்டம் அப்படின்னு இருக்கு. இந்த லீலா வைகுண்டத்துக்கு பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு ஆசையா வர. இங்கேயும் 7 பிராகாரம், ஸ்ரீரங்கத்துல 7 பிராகாரம் இருக்கா மாதிரி 7 பிராகாரம் இருக்கு. ஒவ்வொரு பிராகாரத்திலையும் துவாரபாலகால்லாம் இருக்கா. குமுதன் குமுதாட்சன், சண்டன் பிரச்சண்டன், பத்மன் சுபத்மன் அப்படின்லாம் இருக்கா. அந்த துவாரபாலகாலுக்குள்ள ஒரு யூனியன் இருக்கு. யூனியன், இந்த பிரச்சனை எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கும் போல இருக்கு. அந்த யூனியனுக்கு அது லீடர் ஒருத்தன் இருக்கான். அவளுக்கு ஜெயன் விஜயன் அப்படின்னு பேர். அந்த ஜெய விஜயால் தான் இந்த டீமுக்கு, இந்த துவாரபாலகால் டீம், அவளுக்கு லீடர் இந்த ஜெகன் விஜயன் அப்படிங்கிற. யாரும் அப்பாயிண்ட் பண்ணான்னு யாருமே அப்பாயிண்ட் பண்ணல, அவளே அவளுக்குள்ள தீர்மானம் பண்ணிட்டு இருக்கா. ஜெய விஜயால் தான் லீடர் அப்படின்னு அவளுக்குள்ளேயே தீர்மானம் பண்ணினுட்டா. இது இப்ப தான் தான் லீடர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல வந்துடுத்தோ இல்லையோ. அந்த எண்ணம் மனசுல வந்ததுலேருந்தே என்ன தோணி போயிடும்னா உடனே விரைச்சுன்னு இப்படி போறது. சாதாரண இப்படி விரலை காட்டுறது, இப்படி காட்டுறது. யாராவது அவன்கிட்ட வேலை பார்க்கறவா யாராவது வந்தா கூட ஜாக்கிரதை எனக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி காட்டுறது. இதெல்லாம் எல்லாமே வந்துடும். என்ன தான் தான் டீம் லீடர் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அதனால இந்த ஜெய விஜயாள் எங்க இருப்பா அப்படின்னு கேட்டாக்க பெருமாள் பக்கத்துல நிற்பா. கர்ப்ப கிரகத்துல ஜெய விஜயாள் தான் நிற்பா. பாக்கி பிராகாரங்கள்லாம் அண்ணண்ட இருக்கு. குமுதன் குமுதாட்சன் சண்டம் பிரச்சண்டன் அவன்லாம் அண்ணண்ட நிற்பான். ஜெய விஜயாள் மட்டும் பெருமாள் பக்கத்துல நிற்கிறாளே, அவாதான் ஜெய விஜயாள். அதனால பெருமாள்கிட்ட ஒரு நியூஸ் போகணும் அப்படின்னு சொன்னாக்க இவா ரெக்கமெண்டேஷன் இல்லாம உள்ள போக முடியாது. பெருமாள்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க ஜெய விஜயாள்கிட்ட போய் சொல்லணும்னு பர்மிஷன் கேட்கணும். இவா அதை அனுமதிச்சாதான் உள்ள போக முடியும். அதனால அப்படி அவளுக்கு ஒரு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் பெருமாள்கிட்ட போய் அவ கேட்பா, அவ வந்திருக்கா உள்ள விடலாமா அப்படின்லாம் கேட்பா. சில சமயம் கேட்கவே மாட்டா, இவாளே உள்ள விட மாட்டா. உள்ள அனுமதி இல்லை பெருமாள் சொன்னார்னு ஏதோ பொய்கி அப்படி ஏதாவது சொல்லி அப்படியே உக்காத்தியே வச்சிருப்பா. அது மாதிரி இருக்கிறவா இது ரொம்ப ஓவரா எடுத்து இன்னைக்கு அப்படி நின்றுட்டே இருக்கிறவா. இந்த ஈகோ இஷ்யூனா என்னன்னு எனக்கே தெரியல, திடீர்னு சொல்றேன். அவளுடைய அந்த ஈகோ கிளாஷு இன்னைக்கு ரொம்ப ஓவரா எடுத்து சனகாதிகள் வரா. சனகாதிகள் ரொம்ப பெரியவா, ரொம்ப பெரிய மகான்கள். அவ அங்கேந்து வரும்பொழுது சிசுன்மத்வாத் துவாஸ்தௌதான் பிரத்யஷேததான் உள்ள போகக்கூடாது. பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னா அங்கேருந்து வந்திருக்கிறோம். அதுதான் சொல்றேன். இப்ப உள்ள போக முடியாது. ஏன் இப்ப போக முடியாது? பின்ன எப்போ தரிசனம்? இன்னொரு 3 ஹவர்ஸுக்கு போக முடியாது. 3 ஹவர்ஸ் கழிச்சு நான் அனுப்பிச்சாதான் போக முடியும். உள்ள போகணும்னா நான் சொன்னாதான் போக முடியும் அப்படின்னு டக்குன்னு நிறுத்திவிட்டா அந்த சனகாதிகளை. உடனே சனகாதிகளுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுத்து. அவ சாதுக்கள் தான். சாதுக்கள் அப்படின்னா கூட பகவத் விஷயத்துக்கு இடைஞ்சல் வந்துடுத்துன்னா கொஞ்சம் கோபம் வந்துடுது. ஏன்னா நம்ம பாகவதாள் அப்படின்னா கூட இங்கேந்து பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு அங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நின்றுட்டு இங்கேந்து போய் சேவிக்கலான்னு கிட்டக்க போறச்ச டக்குன்னு ஜருகண்டி அப்படின்னு பிடிச்சி இழுத்தாக்க கொஞ்சம் கோர் இருப்பா சித்த இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பெருமாள் சேவிச்சுட்டு வருவோம் இல்லையா. அதனால அவளே என்ன சொல்லியிருக்கான்னா ஜருகண்டிலாம் சொல்லாத இனிமே. பின்ன என்ன சொல்றதுன்னா, இப்போ ரீசெண்டா நான் திருமலை போயிருந்தேன். அங்க ஜருகண்டிலாம் சொல்லவே இல்லை. நைஸா கையை பிடிச்சி அப்படியே கொண்டு வாசல்ல விட்டுட்டா. அங்க 2-3 பேர் நிக்க வச்சிருக்கா. ஓஹோ இப்ப இந்த மாதிரி ஒரு தந்திரம் வச்சிருக்கா. ரொம்ப கெட்டிக்காரா அவா. டிடிடி தான் ரொம்ப கெட்டிக்காரா.
அவ என்ன பண்ணியிருக்கான்னா, இப்ப ஜெருகண்டிலாம் சொல்றதே கிடையாது. ஏன்னா அவளுக்கு மனசு ஹர்ட்டாருதுன்ட்டு ஒண்ணுமே சொல்லலை. அவ அங்கேருந்து போய் அப்படி சேவிக்கிறதுக்குள்ள அப்படி மைசா அப்படி கையை பிடிச்சி அப்படியே கொண்டு வாசல்ல விட்டா. ரொம்ப கூட்டமா இருந்தா ஜெய விஜயாளோடையே அனுப்பிச்சுடுறா. ஜெய விஜயாள் உள்ள விடலன்னு கதை சொல்லிட்டு இருக்க. இப்ப ஜெய விஜயாள் கிட்ட நின்று அப்படியே பெருமாள் சேவா எடுத்து இல்லையோ, கருடாழ்வாருடைய ஜெய விஜயாள் இருக்கோளி ஒரு கேப்பு, அவ்வளவுதான். அங்க என்ன சேவாறதோ அவ்வளவுதான், அப்படியே அனுப்பிச்சுடுறா. அதுதான் இப்ப நான் சொல்ற கதை. இப்ப சனகாதிகள் ஜெய விஜயாள் கிட்ட நின்னுண்டு அப்படி அவ்வளவுதான் தரிசனம் அப்படின்னதும் உடனே சனகாதிகள் பார்த்தா, என்ன தரிசனங்கிறதுக்காக நாங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்று விட்டு, அதுவும் ஒவ்வொன்றையும் ரூமா பிரிச்சு விட்டுருக்கான். ஒவ்வொன்றையும் உக்காத்தி வச்சு நிக்க வச்சு உக்காத்தி வச்சு என்னது 6-7 மணி நேரமா வெயிட் பண்ணி விட்டு கடைசியில என்னது இவ்வளவுதான் தரிசனம், டக்குன்னு போ அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ள போகணும். எங்களுக்கு உள்ள போய் அது ½ அன் அவர் உட்காரணும், பெருமாளை சேவிக்கணும். சேவா டிக்கெட் வச்சிருக்கியா? சேவா டிக்கெட்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் வாங்கியிருக்கியா? அதெல்லாம் வச்சிருந்தாதான் உள்ள போக முடியும். அதுக்கு டைமிங் இருக்கு, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். அந்த டயத்தில் வரணும். அப்படி எல்லாம் வந்தாதான் உள்ள போக முடியும். அப்படி இப்படின்னதும் இவாளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. பெருமாள் தரிசனம் கிடைக்கல அப்படின்னு டிசப்பாயின்மெண்ட்டு. அந்த டிசப்பாயின்மெண்ட்ல கொஞ்சம் கோபம் வந்துடுத்து. அந்த கோபத்துல உடனே ஜெய விஜயாளை பார்த்தா, அவளை பார்த்து சொன்னா, பெருமாள் இப்படி சொல்ல மாட்டாரு. பெருமாள் தஸ்மின் பிரசாந்த புருஷே கத விக்கிரஹே வாகாம். கூப்பிட்டு தரிசனம் கொடுக்கறதுக்கு தயாரா நிற்கிறார். கார்த்தாலேயே எல்லா பூஜையும் முடிச்சுட்டு வேற நிற்கிறார். மத்தியான பூஜை சாயங்கால பூஜை எல்லாத்தையும் முடிச்சுட்டார். நம்மளாம் அப்படி பண்ணுவோமா? மத்தியான சாப்பாட்டையும் கார்த்தாலேயே சாப்பிடுன்னா அது மாதிரி சாப்பிடுவோமானா நம்ம? ஆனா தரிசனம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே கார்த்தாலேயே எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டார். மத்தியானம் சாயங்காலம் எல்லா பூஜையும் கார்த்தாலேயே முடிச்சுன்னு விட்டார். அப்புறம் நிற்கிறார். தரிசனம் தான் சாயங்காலம் பரியந்தம். அப்புறம் ராத்திரி டோலோத்சவம் எப்போ, ஏகாந்த சேவைன்னு பேரு அதுக்கு, டோலோத்சவத்துக்கு. டோலோத்சவம் எப்போன்னா அது கூட்டத்தை பொறுத்துங்கிறான். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ண நம்ம இல்லையோ, அதை ஃபிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறான். அன்னைக்கு இருக்கிற கூட்டத்தை பொறுத்துங்கிறான். அது 12 ஆகும், 1 ஆகும், எவனாலும் ஆகுது. அது மாதிரி கூட்டத்தை பொறுத்துங்கிறான். அதுக்கு இடையில ஏதோ 1 ஹவரோ 1.5 ஹவர்ஸோ அது கிளீன் பண்றதுக்குங்கிறான். இந்த கர்ப்பகிரகம் அந்த இடங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த இடத்த கிளீன் பண்றதுக்கு உடனே 3 மணிக்கு சுப்ரபாதம்ங்கிறான். அப்ப அவருக்கு என்ன ரெஸ்ட் இருக்கு? பெருமாளுக்கு என்ன ரெஸ்ட் இருக்கு? அவர் பாட்டுக்கு நின்ற ஆதிப்பிரான் நிற்கன்னு ஆழ்வார் சொல்றார். ஆதிநாதன் அந்த பெருமாளுக்கு பேர். அது மாதிரி இந்த திருவேங்கடமுடியான் நிற்க நின்றுட்டே இருக்கார். கருணாமூர்த்தியா இருக்கிறதுனால எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு தானே பிரசாந்த புருஷே கத விக்கிரஹே வாகா. அந்த சந்நிதியில மட்டிலும் போன்னு சொல்லவே கூடாது, சீச்சி தூத்துலாம் சொல்லவே கூடாது. பெருமாள் சந்நிதி என்னது? பெருமாள் சந்நிதியில மட்டிலும் சீச்சி தூத்து கண்ணாபினான் அப்படிலாம் சொல்லவே கூடாது. உங்க மட்டிலும் வாங்கோன்னு தான் அழைக்கணுமே தவிர, பெருமாளே வாங்கோன்னு தானே அழைக்கிறார். ஒரு பெருமாள் இருக்கார் கூடல் அழகர்னு மதுரையில. அந்த பெருமாளுடைய கையே ஆஹ்வான முத்திரையா இருக்கு. கூப்பிடுற மாதிரி இருந்தா ஆஹ்வான முத்திரைன்னு பேரு. ஆஹ்வான முத்திரையா வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. அது மாதிரி பெருமாள் இருக்கும் பொழுது எல்லாரையும் கூப்பிட்டு அபயம் கொடுக்கறதுக்கு பெருமாள் தயாரா இருக்கும் பொழுது இந்த சந்நிதியில மட்டும் விரட்டக்கூடாது. இப்படி விரட்டலே நீங்க, பெருமாள் அப்படி விரட்டனா அப்படின்னு சொல்லியிருக்கவே மாட்டார். பெருமாள் உன்னை விரட்டுன்னு சொல்லியிருக்கவே மாட்டார். இது நீயா பண்றது. அப்படியானா இந்த இடத்துல நிக்கிறதுக்கு உனக்கு யோக்கியத்தை கிடையாது. நீ 3 ஜன்மா அசுரர்களா போக கடவது அப்படின்னு ஜெய விஜயால பார்த்து சபிச்சு விட்டா. அப்புறம் இவ மனசுல தோணித்து, அடாடா என்னது இது, கோவத்துல நாம் பாட்டு எதையோ சபிச்சு விட்டோம். அவளோ கைங்கரிய பெறாள், பெருமாள் சந்நிதியிலேயே நிக்கிறவா, வழி கிடக்கிறவா,
கர்ப்பகிரகத்துக்கிட்ட அப்படியே நின்னுட்டே இருப்பா. நம்ம ஏதோ தரிசனார்த்திகள் தானே, அப்ப ஏதோ வந்துட்டு பெருமாள் சேவிச்சுட்டு போயிடுறவா. அங்கேயே இருக்கிற கைங்கரிய பராள போய் திடீர்னு அசுராளா போன்னு நம்மளாம் சொன்னா பலிச்சுடும், அப்படி போய் சபிச்சுட்டோமே அப்படின்னு நினைச்சுட்டு அங்கேருந்து வந்து ஜெய விஜயாள்கிட்ட இவா மன்னிப்பு கேட்கறா. நாங்க பண்ணதுதான் தப்பு, ஏதோ அந்த சமயத்துல கோவத்துல அப்படி சபிச்சு விட்டோம், அதனால நாங்க சபிச்சதுதான் தப்பு அப்படின்னு இவா சொல்லிட்டு இருக்கிறா. உடனே ஜெய விஜயாள் சொல்றா, இல்ல இல்ல நீங்க சொன்னது கரெக்டு தான், நாங்க பண்ணதுதான் தப்பு, நாங்க உங்களை தடுத்திருக்க கூடாது, நாங்க தடுத்ததுதான் தப்பு அப்படின்னு அவா சொல்லிட்டு இருக்கிறா. இப்போ இது மாதிரி இங்க ஒரு பிரச்சனை. பெருமாள் பாட்டுக்கு நிம்மதியா இருந்துட்டு இருந்தார். உடனே பெருமாள் பார்த்தார், இந்த பிரச்சனையை கொஞ்சம் செட்டில் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினைச்சுட்டு உடனே அவர் சேஷ போகத்துல ஆதிசேஷன் மேலே அனந்தாசனா உட்காண்டிருப்பார். பரமபதநாதன் அப்படின்னு சொன்னா அவர் உட்கார்ந்த திருக்கோலத்துல இருப்பார். அந்த பரவாசுதேவன் உடனே சேஷ போகத்துல திருவடிய, போகம்னா திருமேனி, சுருட்டி சுருட்டின்னு இருக்கு இல்லையா பாம்பு, அதுல திருவடியை வச்சு இறங்கி இப்படி நடந்து போறார். அத தாயார் பார்த்தா எங்கேயோ போறாரே அப்படின்னு நினைச்சுட்டு உடனே தாயாரும் தானும் கூட போலாம் அப்படின்னு நினைச்சுட்டு அங்கேருந்து புறப்பட்டு வரா. உடனே பெருமாள் பார்த்தார், நான் கூப்பிடல இல்லையோ, என்னத்துக்கு வர நீ, நான் கூப்பிட்டா தானே நீ வரணும் அப்படின்னு நினைச்சுட்டு இப்படி பார்க்கிறார். நீங்க எங்க போனாலும் உங்களை விடமாட்டேன், இது அங்க ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறார். எல்லாம் முகத்தை பார்த்தே புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு இவர் பார்க்கிறார். வரத்தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் ரொம்ப கெட்டிக்காரி அப்படின்னு இவ தலையாட்டுறா. உடனே கையில ஒரு தாமரை வச்சுன்னு இருக்கார். அந்த தாமரையால இப்படி சுழட்டுறாரா. சுழட்டினாக்க பரவாயில்ல வா அப்படின்னா, வந்துட்டு இல்லையோ வா வா அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தத்துல இந்த தாமரை இப்படி சுழற்றுறாரா. இதரேன துணானமஜம், துணானம், துணானம்னா பத்மத்தை சுழட்டின்னு இருக்கிறார். இந்த பக்கம் பார்த்தா கருடாழ்வார் வந்துட்டார், கருட பகவான். அவர் அங்கேருந்து வந்து, நான் வேணா உங்களை ஏழை பண்ணிக்கிறேனே, தூக்கிண்டு கருட சேவையா போலாமே. என்னப்பா அது 10 அடி இருக்கு இந்த என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு, என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு என்ன கருட சேவை, கர்ப்ப கிரகத்துல இருந்து இங்க அர்த்த மண்டபத்துக்கு இது என்ன கருட சேவை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவருக்கு ஆசையா இருக்கு பெருமாளை ஏழை பண்ணிக்கணும், தூக்கிண்டு போகணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. அதனால அங்கேருந்து வந்து அவர் டக்குன்னு இப்படி தோளை காட்டுற, பெருமாளை தூக்கிக்கணும். தோளை காட்டினதும் உடனே பெருமாள் என்ன பண்ணி விட்டார், அவர் தோல்ல இப்படி கையை போட்டுன்னு விட்டாரா. அவர் மேல ஏறாம அவர் தோல்ல இப்படி கையை போட்டுன்னு விட்டார். உடனே கருடாழ்வார் நினைச்சுட்டார், எப்படி இருந்தா என்ன, கையை போட்டுண்டா என்ன, மேல ஏறிண்டா என்ன, எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு நினைச்சுண்டு அவர் பரம பாக்கியம் அப்படின்னு அவர் கூட வரார். ஒரு பக்கம் கருடாழ்வார் கருடன் மேல கையை போட்டு கொண்டு மற்றொரு கையில தாமரையை வைத்து கொண்டு அந்த தாமரையை சுழட்டிண்டு திரிபங்கியா நிற்கிறார். திரிபங்கியா அதாவது திருவடி கிட்ட ஒரு வளைவு, இடுப்பு கிட்ட ஒரு வளைவு, முகத்தை அப்படி சாட்சின்னு இருக்கிறார், முகத்துக்கிட்ட ஒரு வளைவு, இதுதான் திரிபங்கி. வேணுகோபாலன் மாறி அப்படி திரிபங்கியா நிற்கிறார். இப்படி ஒரு வர்ணனை இங்க சொல்றாரு இல்லையா பாகவதத்துல. இந்த பெருமாள் எங்க இருக்கார்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் ஒரு பக்கம் ஆண்டாள் தாயார் இருக்கா, இன்னொரு பக்கம் கருடாழ்வார் இருக்கார். அந்த கருடாழ்வாரும் தாயாரும் ஆண்டாளும் பிரகாசிக்க ரங்கமன்னார்னு பேர் அந்த பெருமாளுக்கு. அந்த ரங்கமன்னார் தான் திரிபங்கியா இருக்கார். அவருக்கு 3 வளைவு, திருவடி கிட்ட ஒரு வளைவு, இடுப்புல ஒரு வளைவு, திருமுகத்தை கொஞ்சம் அப்படி ஸ்லைட்டா அப்படி சாட்சின்னு இருக்கார். அப்படி திரிபங்கி லலிதாகாரனாக கையில ஒரு சுருள்கோல் மாதிரி ஒண்ணு வச்சுன்னு இருக்கார். அப்படி வைத்து கொண்டு ஒரு கையை இப்படி வச்சுன்னு இருக்கார். பக்கத்துல கருடாழ்வார் கை குவிச்சுன்னு நிற்கிறார். அப்படி பிரகாசிக்க நிற்கிறார். அவரை வர்ணிக்கிற மாதிரி இருக்கு இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் ஏற்பட்டது பாகவதம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெருமாளை
ஏற்பட்டது பிற்காலத்துல. ஆனா பாகவத ஸ்லோகத்துல அவரை வர்ணிக்கிற மாதிரி இருக்கு. பெருமாள் அங்கேந்து வந்து என்ட்ரன்ஸ் கேட் கிட்ட வந்து நின்னுட்டார். பெருமாள் நிற்கிறாருங்கிறத கூட அவ நோட்டீஸ் பண்ணல. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே அவளுக்குள்ள இந்த பிரச்சனை. உடனே திடீர்னு பெருமாள் சொன்னார், ஏன் மேலதான் தப்பு, யார் இப்படி சொல்றது அப்படின்னு நினைத்து கொண்டு சனகாதிகள் இப்படி பார்த்தா தஸ்யாரவிந்த நயனஸ்யே முகாரவிந்த, இப்படி தூக்கினா பகவானுடைய முகம் தெரியறது. பகவானுடைய அரவிந்த நயனஸ்யே, காதுவரை நீண்ட கண்கள் உடையவராக இருக்கிறதுனால, கருணாமூர்த்தியா இருக்கிறதுனால இந்த முகமும் அந்த கண்களையும் பார்த்தா, இப்படி பார்த்ததும் அவளுக்கு தோணித்து பகவானுடைய முகத்தை நேருக்கு நேர் பார்க்கணுமானா தாயாரால தான் பார்க்க முடியும் அப்படின்னு நினைத்து கொண்டு இப்படி கீழே பார்த்தா பதாரவிந்த, திருவடிய பார்த்தாளா. கிஞ்சல் கமிஸ்ரே துளசி மகரந்தவாயு, அதுல ஒரு துளசி விட்டின் இருக்கு. இந்த துளசியா நாம் இருக்க மாட்டோமா அப்படின்லாம் சனகாதிகள் நினைச்சுக்கிறார். உடனே பகவான் சொல்றான், நீங்க பேர்பட்ட மகான்கள், நீங்க வரப்போறேள் அப்படின்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும். நீங்க வரப்போறேள் அப்படின்னு சொன்னா நானே வந்து உங்களை வரவேற்றிருக்கணும். இல்ல வரவேற்கணுங்கிறது இல்ல, ஜெய விஜயாள்கிட்ட சொல்லி வைக்கணும். இது போல சில மகான்கள்லாம் வரப்போறா, வந்தா உடனே உள்ள விட்டுடு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கணும். அவள்கிட்டையும் சொல்லி வைக்கல, நானும் வந்து வரவேற்கல அப்படின்னு சொன்னாக்க அவ மேல என்ன தப்பு இருக்கு? அவ என்ன நினைப்பா அப்படின்னா, பெருமாள் ரெஸ்டா இருக்கட்டும், பெருமாள் எப்பவும் ரெஸ்டா இருக்கட்டும் அப்படின்னு தானே அவ நினைப்பா. அப்படி நினைச்சுண்டு உங்களை அவ கொஞ்சம் தடுத்துட்டா. ஆகையினால அவ மேல தப்பு இல்லை. நீங்க சபிச்சேள் அப்படின்னா உங்க மேலையும் தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்க ஆசையா வந்திருக்கள், பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு ஆசையா வந்திருக்கள். ஆசையா வரும்பொழுது அப்படி திடீர்னு தடுத்ததும் கோபம் வந்துடுத்து, அதனால சபிச்சு விட்டேள். அதனால உங்க மேலையும் தப்பு இல்லை. அப்ப யார் மேல தப்பு? என் மேல தானே தப்பு. உங்களை வரவேற்காதது நான் தானே, அதனால என் மேல தானே தப்பு அப்படின்னு இவராவே அக்ஷதைய தலைமையில போட்டுக்கிறார். உடனே சனகாதிகள் நினைச்சுண்டா, என்னடா அது வந்த இடத்துல இப்படி பிரச்சனையா போயிடுத்தே, மெல்ல கிளம்பினா தேவலையே அப்படின்னு நினைக்கும் பொழுது சனகாதிகளை பார்த்து சொன்னார், இந்த ஆயிரங்கால் மண்டபங்கள்லாம் இருக்கு, திருமாமணி மண்டபம் அதெல்லாம் இருக்கு, நீங்க அண்ணண்ட போனா பார்க்கலாம் அப்படின்னதும் அவ திருமாமணி மண்டபம் பார்க்க வரல. இருந்தாலும் வந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனையா போனதும் உடனே நைசா அவ கிளம்பிட்டா. உடனே ஜெய விஜயால பார்த்து பகவான் சொன்னார், என்னென்ன நடந்ததோ எல்லாம் என்னுடைய சங்கல்பத்தால தான் நடந்தது. சனகாதிகள் வந்ததோ, சனகாதிகள் உங்களை சபிச்சதோ எல்லாமே என்னுடைய சங்கல்பந்தான். ஏன் அப்படின்னா, நான் லோகத்துல தர்மத்தை ஸ்தாபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு அவதாரங்கள் பண்ணலாம் நினைக்கிறேன். அப்படி அவதாரங்கள் பண்ணி, ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், நரசிம்மாவதாரம், அது மாதிரி அவதாரங்கள்லாம் பண்ணணும். அப்படி அவதாரங்கள் பண்ணி தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு தர்மத்தை ஸ்தாபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு ஒரு சத்ரு தேவைப்படுறது, எனக்கு சமானமான விரோதி தேவைப்படுறது. இந்த சத்ருவை நானே அழைச்சிட்டு போனாதான் உண்டு. சத்ருவை தயார் பண்ணி நானே வைகுண்டத்திலேருந்தே அழைச்சிட்டு போனாதான் எனக்கு ஈக்குவலான விரோதியா இருக்க முடியும். ஆகையினாலே இந்த லீலையை நடத்தி நானே உங்களை சத்ருவா இருன்னு சொன்னா நீங்க கேட்க மாட்டேள். ஆகையினால இந்த லீலையை நடத்திருக்கேன். நீங்க 3 பிறவிகள் அசுரர்களாக பிறந்தாலும் நான் கைவிட மாட்டேன். நான் கூட கூட அவதாரம் பண்ணி உங்களை நான் என் திருவடியில சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி ஜெய விஜயால அனுப்பிச்சு வச்சுட்டார். முதல் பிறவி ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு.
அப்புறம் ராவணன் கும்பகர்ணன், சிசுபாலன் தந்தவக்திரன் அப்படின்னு 3 ஜென்மா எடுக்கிறார்கள். ஹிரண்யாட்சனை வராகாவதாரம் பண்ணி சம்ஹாரம் பண்ணிவிட்டார். ஹிரண்யகசிபுவை நரசிம்மாவதாரத்துல சம்ஹாரம் பண்ணிவிட்டார். ராவண கும்பகர்ணனை ராமாவதாரத்துல, சிசுபால தந்தவக்திரனை கிருஷ்ணாவதாரத்துல அப்படின்னு அந்தந்த அவதாரம் பண்ணி தன்னுடைய திருவடியில சேர்த்துக்கிறார். அப்படின்னு இதுல ஹிரண்யாட்சனை வராகாவதாரத்துல தன்னுடைய திருவடியில சேர்த்துனுட்டார். ஹிரண்யகசிபு கடுமையான தபசு பண்ணா. சதே பேமந்தர துரோண்யாம் தபஃ பரமதாருணம் ஊர்த்வபாகுர்ணபோ திருஷ்டிஹி பாதாங்குஷ்டாஷிதாவனிஹி. பிரம்மதேவன் எதிர்க்க தரிசனம் கொடுத்தால் ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணா. நாந்தர்பகிர் திவானக்தம் அந்யஸ்மாதபி சாயுதைஹி ந பூமௌ நாம்பரே மிருத்யுஹு நனரைஹி ந மிருகைரபி. எனக்கு மேலையும் சாகக்கூடாது, கீழையும் சாகக்கூடாது, பகல்லையும் சாகக்கூடாது, இரவுலையும் சாகக்கூடாது, உள்ளையும் சாகக்கூடாது, வெளியிலையும் சாகக்கூடாது. இப்படி எல்லாம் வரம் கேட்க ஆரம்பிச்சான். உடனே பிரம்மதேவன் நினைச்சிருந்தார், என்னத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படுறான், சாகா வரன் கேட்கணும் அவ்வளவுதானே. வரம் கேட்கணுமானா சிம்பிள், ஒரே வார்த்தை, நான் சாகக்கூடாது அவ்வளவுதானே. மேல சாகக்கூடாது, கீழே சாகக்கூடாது அப்படின்னு சொன்னாக்க இப்ப நெடுவுல சாகலாம்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ. பகல்ல சாகக்கூடாது, இரவுல சாகக்கூடாது அப்படின்னு சொன்னாக்க அப்புறம் சாயங்காலம் சாகலாம்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ. நரனால சாகக்கூடாது, மிருகத்தால சாகக்கூடாது அப்படின்னு சொன்னாக்க நரசிம்மத்தால சாகலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ. உமது படைப்புக்கு உட்பட்ட எதனாலையும் மரணம் கூடாது அப்படின்னு சொன்னாக்க என்ன படைச்சவர் ஒருத்தர் இருக்காரே, அவர் சம்ஹாரம் பண்ணலாம்னு இருக்கோ இல்லையோ. அப்போ அங்கங்க சாகறதுக்கு இவரே இடம் வச்சுட்டாரே. இவர் அறியாம இவரே இடம் வச்சுட்டே கேட்கிறாரு, ஏமாந்துட்டானே. அடாடா, தெய்வத்தை ஏமாத்த முடியாதுன்னு தெரியறது பார் அப்படின்னு பிரம்மா நினைச்சின்றார். ததாஸ்து ததைவ அஸ்து அப்படின்னு பரமானுகிரகம் பண்ணிவிட்டார். ஆனா ஹிரண்யகசிபு கடுமையான தபசு பண்ணியிருக்கிறதுனால தபசனுடைய பலனை அனுபவிப்பான். ஆகையினால திரிபுவனாதீஸ்வரனா போயிட்டான். பூலோகம், சொர்க்கலோகம், பாத்தாளம், இதுதான் திரிபுவனம்ங்கிறது. இந்த திரிபுவனத்தையும் கைப்பற்றிவிட்டான். ஸ்வர்க்கத்துல அமராவதியை கைப்பற்றிவிட்டான். அந்த அமராவதியை தலைநகராக கொண்டு அரசாட்சி புரியறான். தேவர்கள், யட்சர்கள், கந்தர்வர்கள், கிந்தரர்கள், காருடர்கள் எல்லாரையும் சிறைப்படுத்திவிட்டான். யோகம், யாகம், தபசு எல்லாத்தையும் கெடுத்து விட்டான். யோகம் பண்ணாதேன்னு சொல்லலை, யாரும் யோகம் பண்ணக்கூடாது, யோகாபியாசம் பண்ணக்கூடாது அப்படி எல்லாம் சொல்லலை. யோகம் பண்ணலாம், என்ன தியானம் பண்ணு, நான் தான் பரமாத்மா, நான் தான் தேவத்தை, என்ன தியானம் பண்ணு அப்படிங்கிறான். ஹோமங்கள்லாம் நிறுத்திவிட்டான். எல்லாம் சுதர்சன ஹோமம், சண்டி ஹோமம் எல்லாத்தையும் நிறுத்திவிட்டான். ஒரே ஹோமம் தான், ஹிரண்யகசிபு ஹோமம் தான், ஒரே ஹோமம் தான், ஒரே மந்திரம் தான், ஒரே ஆகுதி தான். இந்திராய ஸ்வாஹா, அக்னேய ஸ்வா ஒன்றும் கிடையாது. ஹிரண்யகசிபவே ஸ்வாஹா, ஒரே ஆகுதி தான், ஒரே மந்திரம் தான். அதனால எல்லாருக்கும் சௌரியமா எடுத்து வேற ஒன்றும் அந்தந்த ஆகுதி அந்தந்த மந்திரம் ஒன்றும் ஒரு சிரமம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் உட்காந்துட்டு இதையே சொல்ல வேண்டியதுதான். ஹிரண்யாய ஸ்வாஹா, ஹிரண்யகசிபவே ஸ்வாஹா, அதே சொல்ல வேண்டியதுதான். திருப்பி திருப்பி அதே லட்சம் ஆவர்த்தி சொல்ல வேண்டியதுதான். சமயத்தை எடுத்து போடு, அதையே சொல்லு, ஒன்னும் சொல்லு, சொல்லாம அதே சொல்லு. ஆஹா, அதே தான், அதே ஹோமம் தான் அப்படிங்கிறா. அது மாதிரி தபசு அப்படின்னா ஹிரண்ய மந்திரம்னு ஒன்று வச்சிருக்கான், ஹிரண்யகசிபு மந்திரம்னு. அதையே சொல்லு, அதே ஜபி, அதே ஜபிக்க வேண்டியதுதான். அஷ்டாட்சரி, துவாதசாட்சரி, பஞ்சாட்சரி எல்லாத்தையும் நிறுத்தி விட்டான். ஹிரண்யகசிபு மந்திரம் தான். பஜனையெல்லாம் மாத்தி விட்டான். தோடையமங்கலம், அஷ்டபதி, தரங்கினி எல்லாத்தையும் நிறுத்தி விட்டான். எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஹிரண்யகசிபோ ரட்சமாம், ஹிரண்யகசிபோ பாஹிமாம், ஹிரண்யகசிபோ ரட்சமாம். அதே மாத்தி மாத்தி வெவ்வேறு விதமா கல்யாணியில, காம்போஜியில இப்படி எல்லாம் பாட வேண்டியதுதான். இது தன்னை பரமாத்மான்னு ஸ்தாபிச்சுக்கணும்னு படாத பாடுபடுறான்.
எப்படியாவது பரமாத்மான்னு எல்லாரும் தேவர்கள், யட்சர்கள், கந்தர்வர்கள், காருடர்கள் எல்லாருமா சேர்ந்து ஹிரண்யகசிபு தான் கடவுள், ஹிரண்யகசிபுவே கடவுள், கடவுளை மற, மனிதனை நென, அப்படி எல்லாம் அவன் ட்ரை பண்ணல, சிரமப்படவே இல்லை. ஹிரண்யகசிபுவே கடவுள், ஹிரண்யகசிபு தான் கடவுள் அப்படின்னு தன்னை ஸ்தாபிச்சுக்கணும் அப்படின்னு படாத பாடுபடுறான், ரொம்ப பிரயாசப்படுறான். இருக்கிறவெல்லாம் என்ன பண்ணிவிட்டா அப்படின்னா, யார் கடவுளா இருந்தா என்ன, அது இந்திரனா இருந்தா என்ன, சந்திரனா இருந்தா என்ன, நம்மளுக்கு வரன் கொடுக்கிறவன் கடவுள், அவ்வளவுதானே. வரனை யார் கொடுத்தா என்ன, அது சுப்பிரமணிய சுவாமி கொடுத்தா என்ன, அம்பாள் கொடுத்தா என்ன, இல்ல சீனிவாச பெருமாள் கொடுத்தா என்ன, எனக்கு இப்போதைக்கு வரம் கொடுக்கறது ஹிரண்யகசிபு தான். அதனால ஹிரண்யகசிபு கோவில்ல போய் என்ன வேண்டின்றாலும் உடனே டக்கு டக்குன்னு நடக்கிறது. ஹிரண்யகசிபு கோவில்ல ஒரே கூட்டம், ஏராளமா கூட்டம். அங்க அர்ச்சனை, அங்க வசந்தோத்சவம், நித்தியோத்சவம், மாசோத்சவம், பட்சோத்சவம், என்னன்னா அவனுக்கு ஹிரண்யகசிபு தேரு எல்லாம் ஹிரண்யகசிபுக்கே நடக்கிறது. அவன் என்னென்ன வேண்டின்றாலும் உடனே உடனே அனுகிரகம், அப்படி எல்லாம் நடக்கிறது. அப்படி எல்லாம் திண்டாடும் பொழுது இப்ப நாரதர் மாதிரி சில பாகவதாள்லாம் இருக்கா இல்லையா, அவ ரொம்ப திண்டாட்டமா போயிடுது. அவளுக்கெல்லாம் நாராயணான்னு பஜனை பண்ணி தான் பழக்கம், அதெல்லாம் மாத்திக்க முடியாது. என்னடா அது, நம்மளுக்கு பழைய தோடையமங்கலம் தான் பாடி பழக்கம், ஜெயஜானகி ரமண தான் பாடி பழக்கம், இப்படிலாம் மாத்தி பாடணும் அப்படின்னாக்க நான் மனசு கேட்க மாட்டேங்கிறது. இது ஹிரண்யகசிபோ ரட்சமாம் அப்படின்னாக்க இது நமக்கு இஷ்டமே இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணா, அவரை போய் பார்ப்போம், ஹிரண்யகசிபு தான் நமக்கு தெரியுமே, அவரை போய் பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிருந்தார். நேர ஹிரண்யகசிபு ஆத்துக்கு வந்தார், சந்தோஷமா வரவேற்றார். ஹிரண்யகசிபு சொன்னா, சுவாமி ஒரு பாட்டு பாடுமே, நீங்க தான் வீணை வச்சுட்டு இருக்கே, ஏதாவது ஒரு பாட்டு பாடுமே அப்படின்னதும் நாரதர் மனசுக்குள்ள நினைச்சிருந்தார், அடாடா டிக்கெட்டு கிழிஞ்சுடுத்து, எனக்கோ ஒண்ணுமே தெரியாது, இதுதான் தெரியும், நாராயண நாமாவளி தான் தெரியும், அவனுக்கும் அது பிடிக்காது, இப்ப போய் பாட்டு பாடு அப்படின்னு வேற மாட்டி விட்டுட்டான். இப்ப என்னத்தை பாடுறது அப்படின்னு நினைச்சிருந்தார். ஒரு டெக்னிக் இருக்கு, நல்ல வேளை என்ன வாயால பாடாத, அவனுக்கு பிடிக்காது, அதனால வாயால பாடாம மனசுக்குள்ளேயே பாடிண்டு வெறும்னு வீணையை வாசிச்சுடுவோம் பேசாம, அதுதான் பண்ண முடியும் இப்போ அப்படின்னு நினைச்சுண்டு வாயால பாடாம நாராயண 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 அப்படின்னு மனசுக்குள்ளேயே பாடிண்டு வீணையை மீட்டி விட்டார், வாசிச்சு விட்டார். வீணையை வாசிச்சதும் ஹிரண்யகசிபு சொன்னா, எங்கயோ கேட்டிருக்கேன் சுவாமி, இதே பாட்டை எங்கயோ கேட்டிருக்கேன் அப்படின்னா இவர் நினைச்சிருந்தார், நிறைய கேட்டிருக்கேப்பா, நீ ஜெய விஜயால ஒத்தன் தானே, நாரதரே இத பாடி வைகுண்டத்துல இவன் நிறைய கேட்டிருக்கான், அந்த சம்ஸ்காரத்துல கேட்டிருக்கேன் சுவாமி, எங்க ஞாபகத்துக்கு வர மாட்டேங்கிறது, திருப்பி திருப்பி வேண்டவே வேண்டாம், ஞாபகத்துக்கே வர வேண்டாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என்ன டெய்லி இந்த டயத்துக்கு வந்துருங்க, வந்து பாடுங்க, அது வந்துடுறேன், பாடணும், ஆமா வேற என்னத்துக்கா வருதா இருந்தா பாட்டு தான் பாடணும், சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னார். அப்புறம் ஆஷா அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். அப்புறம் யோசனை பண்ணார், நீ பாட்டுக்கு அவர்கிட்ட போய் பாடுறே அப்படின்னு சொல்லிலாம் ஒத்துணுட்டியே, உனக்கு அந்த நாமாவளி தானே தெரியும், வேற நாமாவளி நமக்கு தெரியாது, அவனுக்கும் நாராயணான்னா பிடிக்காது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணார். ஒண்ணு பண்ணலாம், இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் இப்படி ஏதாவது கல்யாணி காம்போஜ்னு இழுப்போம் 10 நிமிஷத்துக்கு, அப்புறம் நம்ம பாடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தார். அப்புறம் அடுத்த நாள் அங்கேருந்து வந்தார், அப்படின்னு கொஞ்ச நேரம் இழுக்க ஆரம்பிச்சார். உடனே அவன் பார்த்தான், என்ன தகரி நின்னோன்னு, அதெல்லாம் இழுக்காதங்க,
அது மாதிரி இழுக்கிறவன்லாம் இங்க உட்காந்துருக்கானே நிறைய பேரு, அதெல்லாம் இழுக்காத. நேத்திக்கு பாடினீரே அதையே பாடும். உடனே நாரதர் நினைச்சுட்டார், நல்ல வேளை அதுதான் எனக்கு தெரியும், வேற ஒண்ணு எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சுட்டார். நாராயண 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 அப்படின்னு மனசா பாடிண்டு, அத வாயால பாடுறதுக்கு தைரியம் வரல, ஆனா மனசா பாடிண்டு வீணையில மீட்டிண்டு அப்படியே பண்ணிட்டு இருந்தார். ஆனா ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், அவருக்கு வாயால பாடுறதுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பிரகலாதன் வரட்டம்னு எதிர்பார்த்தாரா. பிரகலாதனுடைய பக்திய லோகத்துக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பிரகலாதனுடைய வரவை எதிர்பார்த்துண்டு அஸ்மதாதயா அப்படின்னு இருக்கு. நாரதர் உள்பட தன்னுடைய பக்தியை காட்டிக்கிறது இப்ப முக்கியம் இல்லை, பிரகலாதன் வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ எல்லா தேவதைகளும் பகவானை போய் சரணாகதி பண்ணா, மாபைஷ்ட விபுத சிரேஷ்டா சர்வேஷாம் பத்ரமஸ்துவஹ மத்தர்சனம் கி பூதானாம் சர்வஸ்ரேயோபபத்தயே. பகவான் தரிசனம் கொடுக்கல, அசரீரியா சொன்னார், காலம் தாவத்து பிரதீட்சத. ஹிரண்யகசிபுவுக்கும் சாகர காலம்னு ஒரு காலம் இருக்கு, அந்த காலம் பரியந்தம் பொறுமையா இருங்கோ. ஏன்னா தபசு நிறைய பண்ணிட்டார், ஆகையினால அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிற காலம் இப்போ, அத புண்ணியத்தை அனுபவிச்சுன்னு இருக்கான். இப்போ நிறைய பாபம் பண்றான், அப்படி பாபம் பண்றதுனால பாபத்தை அனுபவிக்கிற காலம் வந்துடும். பாபம் பண்ண பண்ண புண்ணியம் குன்றி போயிடும். ஆகையினால காலம் தாவத்து பிரதீட்சத்தை, அவனுடைய நாச காலம் வரும், அந்த நாச காலம் பரியந்தம் காத்திருங்கள். யதா தேவேஷு வேதேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தர்மே மயிச்ச வித்வேஷः சவாகாசு வினஷ்யதி. தேவர்களிடத்திலேயோ பிராமணாளிடத்திலேயோ வேதத்தினிடத்திலேயோ சாதுக்களிடத்திலேயோ தர்மத்தினிடத்திலேயோ என்னிடத்திலேயோ எப்போ அபச்சாரப்படுறானோ அப்போ அவன் நாசமா போயிடுவான். ஹிரண்யகசிபுக்குதான் இல்லை, பொதுவா இது பொதுவான சட்டம், யாருக்குமே பொருந்தும். யார் தேவர்களுக்கோ பிராமணாளுக்கோ சாதுக்களுக்கோ தர்மத்துக்கோ கோக்கோ அபச்சாரப்படுறானோ அவன் நாசமா போவான் அப்படிங்கிறது பொதுவான விஷயம். ஹிரண்யகசிபுவுக்கு பிரத்யேகமான விஷயம். நிர்வைராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனே பிரஹ்லாதாய யதா த்ருஹ்யேதி அனிஷ்யேபி வருர்ஜிதம். அவனுடைய புத்திரன் பிரகலாதன், பிரகலாதனிடத்துல அபச்சாரப்படுவான், அப்போ நானே அவனை ஒழிச்சு விடுவேன். பிரகலாதன் அப்படின்னு சொன்னதும் அந்த பிரகலாதனை வாயார கொண்டாடுற புகழறார். நிர்வைராய, அந்த பிரகலாதனுக்கு வேண்டாதவன் அப்படிங்கிறவனே கிடையாதான், பிரகலாதனுக்கு வேண்டியவன் தான் உண்டு. நிர்வைராய், லோகப்பிரியன், எல்லாரிடத்திலையும் பிரேமைய காட்டுறவன். இவன் சிரிச்சான், அவன் சிரிக்கல, இவன் முறைக்கிறான், அவன் வேண்டியவன் அவன் வேண்டாதவன் அப்படிங்கிறதெல்லாம் பேதத்தை பார்த்தாதானே வரும். அபேத தரிசனம் பண்றவனுக்கு எல்லாரும் பிரியப்பட்டவனா ஆயிடுவான். அபேத தரிசனம் பண்றது அப்படிங்கிறது என்னன்னா, சர்வம் பிரம்மமயம், எல்லாம் பரபிரம்மஸ்வரூபம் அப்படின்னு லோகம் பூரா புருஷால பார்த்தாலும் ஸ்திரீகளை பார்த்தாலும் குழந்தைகளை பார்த்தாலும் பசுபட்சிகளை பார்த்தாலும் மிருகங்களை பார்த்தாலும் சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்சினா. சமதர்சி அப்படின்னாக்க பிரம்மதர்சின்னு அர்த்தம்.
அப்படி பிரம்மத்தையே பார்க்கிறவனுக்கு எல்லாம் வேண்டியவாளா ஆயிடுவா இல்லையா? அதனால நிர்வைராயே, அதனாலேயே பிரசாந்தாயே, எப்பவுமே மனசு சாந்தியா இருக்கு. சாந்தி சமிருத்தம் அமிர்தம். ஞானியை தான் சொல்றது இந்த வாக்கியம். ஞானியினுடைய சாந்திக்கு குறையே கிடையாது, சமிருத்தியா இருக்கு அப்படிங்கிறார். பிரசாந்தாயே ஸ்வசுதாய மகாத்மனே. மகாத்மா, மகாத்மான்னு பகவான் சொல்லணும். மகாத்மாங்கிறது உயர்ந்த டைட்டில் இல்லையா? அது பகவான் வாயால பிரகலாதனுக்கு கிடைச்சது பாகவதத்துல. பிரகலாதாய யதா த்ருஹ்யேத் அனிஷ்யேபி வருர்ஜிதம். பாகவதாபச்சாரப்படுவான், என்னிடத்துல அபச்சாரப்பட்டா கூட நான் பொறுத்துப்பேன். பிரகலாதனிடத்துல அபச்சாரப்படுவான், அப்படி அபச்சாரப்பட்டான் அப்படின்னு சொன்னாக்க நானே அவனை ஒழிச்சு விடுவேன் அப்படின்னு சொன்னதும் தேவதைகள்லாம் பரம திருப்தி அடைஞ்சார்கள். தேவதைகள்லாம் திரும்பிட்டார்கள். பிரகலாதனுடைய பக்தியை விவரமா சொல்றார். தியாயன் மாதவ பாத பத்மம் அனிசம் நாமானி சங்கீர்த்தயன்னே குர்வன்னே அஞ்சலி சம்புடம் சே சிரசி பிரேம பிரலாபான் பஹூனே கிருத்யன் பாஷ்ப ஜலாபிஷிக்தநயனஹ ரோமோத்கமான் நந்திதகா சோயம் दैत्यकुलोद्भवो विजयते सद्भक्तै चूडामणिः ध्यायन् माधव पादपद्मम् अनिशम् अनिशम् தியாயன்னு சதா சர்வ காலமும் பகவான தியானம் பண்ணி கொண்டே இருக்கிறான். 10 நிமிஷம் தியானம் பண்றதே கஷ்டம். தியானம்னு உட்கார்ந்து பார்த்தாதான் தெரியும். நம்ம தியானம்னே உட்காராததுனால நம்மளுக்கு புரியாது. ஆனா தியானம் அப்படின்னு உட்காண்டாதான் மனசு எவ்வளவு அலபாயறது அப்படிங்கிறது புரியும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடும், பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடும், மெட்ராஸுக்கு போயிடும். ஹைதராபாத்ல இருப்போம், மெட்ராஸுக்கு போயிடும், டெல்லிக்கு போயிடும், பம்பாய்க்கு போயிடும். நேற்றுக்கு என்ன நடந்தது அப்படின்லாம் நினைக்கும். நாளைக்கு என்ன நடக்க போறதோ அப்படின்லாம் கவலைப்படும். மனது ஒரு குரங்கு அப்படின்னாரு ஒரு பெரியவர். மனசு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது படாத பாடுபடணும். மனசை அடக்கணும் அப்படிங்கிறது படாத பாடுபடணும். அதுக்கு யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம், இந்திரிய நிகிரகத்துக்கு பிரத்யாகாரம் அப்படின்னு பேரு. எல்லா புலன்களையும் ஒருமுகப்படுத்தி கொண்டு வருது, அதுக்கு பிரத்யாகாரம் அப்படின்னு பேரு. ஒரே இடத்துல கொண்டு நிறுத்துறதுக்கு தாரணை அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் தியானம், அதுக்கப்புறம் சமாதி. கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்தாலும் எங்க பார்த்தாலும் அந்தராமே ராமே ஜஹான் தேக்கத்து தகா சியாராமே. உள்ளேயும் ராமர் தான் இருக்கார், வெளியிலையும் ராமர் தான் இருக்கார். ஜாகத் ராமே सोवत राम स्वप्न में देखते கோதண்ட ராமே. ஜாகிரத அவஸ்தையிலையும் ராமர் தான் இருக்கார், சுஷுப்தி அவஸ்தையிலையும் ராமர் தான் இருக்கார், சொப்னாவஸ்தையிலையும் ராமர் தான் இருக்கார், சமாதி நிலையிலையும் ராமர் தான் இருக்கார், எல்லா நிலையிலையும் ராமர் தான் இருக்கார். அப்படிங்கிறது தான் சமாதி அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட ஞானம் எப்படி சித்திக்கும் அப்படின்னா, குரு கிருபா அஞ்சனி பாயோ மேரோ பாயி ராம பினா கச்சு தேகதா நாஹி.
குரு கிருபையாகிய அஞ்சனத்தை நான் தடவிண்டேன். அஞ்சனம்னா மெய், அந்த மெய் தடவிண்டேன். எனக்கு ராமனை தவிர வேற எதுவுமே தெரியல. எங்க பார்த்தாலும் ராமரே தெரிகிறார். இதெல்லாம் இப்படி ஒரு பாட்டு எழுதணும் அப்படிங்கிறதுக்காக நான் எழுதல, இது என்னோட அனுபவம் அப்படின்னு கபீர்தாஸோட பாட்டு தான் இது. கபீர்தாஸ் சொல்றார், கஹ்தே கபீரா அனுபவனீகா, கஹத கபீரா அனுபவனீகா, இது என்னோட அனுபவம் அப்படின்னு சொல்றார் இல்லையா. அதுதான் பிரகலாதனுடைய அனுபவம். பிரகலாதனுக்கு ஜாகிரத அவஸ்தையிலையும் சொப்னாவஸ்தையிலையும் சுஷுப்தி அவஸ்தையிலையும் ஸ்திரீகள் தெரியல, புருஷால் தெரியல, குழந்தைகள் தெரியல. சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலாநிதி சாந்த உபாசீதே, சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு இருக்கான். எல்லாம் பிரம்மந்தான் இருக்கு அப்படிங்கிறது தெரியறது. ஆகையினால ஹிரண்யகசிபு கேட்கிறார், எங்கடா நாராயணன் இருக்கான்? என்னவோ நாராயணா நாராயணான்னு சொல்றேடா, இந்த நாராயணன் எங்கடா இருக்கிறான் அப்படின்னு கேட்டதும் உடனே குழந்தை சொல்றது, சர்வத்திர திருஷ்யத்தே, எங்க இல்லை, எல்லாவிடத்திலையும் இருக்கிறார். கஸ்மாத்து, அப்படியானா ஏதாவது ஒரு இடத்தை காட்டுறா அப்படின்னு, அதுவும் ஸ்தம்பே, அப்படியானா இந்த தூண்ல இருக்கானே அப்படின்னு குழந்தை சொல்றது அப்படின்னு அடுத்த சரித்திரம் வர்றது இல்லையா. அப்போ அவனுடைய நிலை எப்படி இருக்குன்னா, எங்க பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எல்லாம் அந்தர்பகிஷ்சதத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. அதுதான் குழந்தையினுடைய நிலை, எல்லாம் பிரம்மமயம் அப்படிங்கிறது தான் குழந்தையினுடைய நிலை. அப்படிங்கிறது ஞானியினுடைய நிலை. ஆச்சாரியால் காசியிலேயே தான் இருந்தார் பெரும்பாலும். முதல்ல யாத்திரை போனார், யாத்திரை போயிட்டு அப்புறம் காசியில வந்து காசியிலேயே தான் இருந்தார். காசியில தான் பிரஸ்தானத்ரய பாஷ்யமும் பண்ணார். காசியில இருந்துட்டு தான் பிரஸ்தானத்ரய பாஷ்யமும் பண்ணார். கங்கையில அவ்வளவு ஆசை, கங்கையில ஒரு மீனா இருக்க மாட்டேனா அப்படின்லாம் பாடியிருக்கார். பகவதி தவதீரே நீரமாத்ரா சமோகம் அப்படின்லாம் சொல்றார். கங்கா ஜலத்தை குடிச்சுட்டே இருந்துடுவேனே அப்படின்லாம் சொல்றார். அந்த அளவுக்கு அவ்வளவு ஆசை. ஒரு நாள் கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு கால வேளையில ஆச்சாரியால் வரார். அப்படி வரும்பொழுது எதிர்க்க ஒரு பிராமணர் அல்லாதவர் ஒத்தார். அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள், ஒரு நாய் ஒன்று எதிர்க்க வருது. ஆச்சாரியால் மௌனமாவே தான் வரார். ஆனா சிஷ்யால்லாம் அங்கேந்து போய் அவர்கிட்ட சொன்னா, இது ஆச்சாரியால் வரார், அவர் நியம சந்நியாசி, இப்பதான் ஸ்நானம் பண்ணிட்டு வரார், அதனால நீங்க கொஞ்சம் அண்ணண்ட போங்கோ, வழி விடுங்கோ, நீங்க அண்ணண்ட போங்கோ அப்படின்னு அவர்கிட்ட போய் சொன்னா, அது ஆச்சாரம். சொன்னது தப்பு இல்லை, இது ஆச்சாரம், அதுதான் தர்மம். அவ சொன்னதுதான் தர்மம். ஆனா அவர் வந்தவர் இருக்காரே, அவர் கேட்டார், வழி விடுங்கோ அப்படின்னு சொல்றேளே, அது சரீரத்தை சொல்றையா ஆத்மாவை சொல்றையா? இல்ல இல்ல, தீட்டு வந்துடும், அதனால தீட்டுன்னு சொல்றையே, அது சரீரத்தை சொல்றையா ஆத்மாவை சொல்றையா? சரீரத்துக்கு அப்படின்னு சொன்னாக்க சரீரத்துக்கு எப்பவுமே தீட்டு தான். ஆத்மாவுக்கு அப்படின்னு சொன்னாக்க ஆத்மாவுக்கு எப்பவுமே தீட்டு கிடையாது. ஆத்மா எப்பவுமே பவித்திரமானது தான். அண்ணண்ட போ அப்படின்னு சொன்னாக்க சரீரத்துக்கு அப்படின்னு சொன்னாக்க சரீரம் அண்ணண்ட போகாது. 4 பேர் தூக்கிண்டு போனோம், தூக்கிண்டு போனாதான் எடுத்துன்னு போனோம், அதை எடுத்துன்னு போனாதான் போக முடியும். ஆத்மாவே அப்படின்னு சொன்னாக்க ஆத்மாவும் அண்ணண்ட போக முடியாது. ஏன்? அது சர்வத்திர இருக்கு. சர்வத்திர இருக்கிறதுனால இங்கேருந்து அங்க போறது, அங்கேருந்து இங்க வர்றது அப்படிங்கறதெல்லாம் முடியாது. அது ஒரு உபாதியை வச்சுட்டு தான் போக முடியும்.
ஏதாவது ஒரு உபாதியில புகுந்துண்டு தான் தேவ சரீரம், மனுஷ சரீரம் அப்படி இல்லைன்னா ஒரு உபாதி வேணும் அதுக்கு. அப்படி வச்சுட்டா போக முடியும். அப்படி இல்லைன்னாக்கா என்ன ஆகும்னா, இந்த கடம் பின்னமாயிடுத்துன்னா அது மகாகாசத்துல போய் சேர்ந்துடுற மாதிரி. இதுதான் அத்வைத சித்தாந்தம். அந்த கட்டாகாசம் மகாகாசத்துல சேர்ந்துடுற மாதிரி சர்வத்திர இருக்கு ஆத்மா அப்படிங்கிறது. அதனால ஆத்மாக்கும் பொருந்தாது. நீங்க யாரை பார்த்து சொல்றேள் அப்படின்னு திடீர்னு பெரிய வேதாந்த விஷயத்தை ஒரு சாதாரண பிராமணர் அல்லாதவர் ஒத்தர் சர்வ சகஜமா பேசுறார். அப்படி பேசுறத பார்த்ததும் உடனே ஆச்சாரியா அப்ப சொன்னார், ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்புடதர யா சம்விதுஜ்ரும்பதே யா பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு ப்ரோதா ஜகத் சாட்சினி சைவாஹம் ந ச திருஷ்யவஸ்திதி திருட பிரஜ்ஞாபி யஸ்யாபி சேத் சதுத்விஜோஸ்து குருரிதி யேஷா மனிஷா மமே. மனிஷா பஞ்சகம்னு பேர் இந்த ஸ்தோத்திரத்துக்கு. அதுல இருக்கு இந்த ஸ்லோகம், ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்புடதரம் யா சம்விதுஜ்ரும்பதே. ஜாகிரத அவஸ்தை, சொப்னாவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை. ஜாகிரத அவஸ்தை அப்படிங்கிறது விழிப்பு நிலை, சொப்னாவஸ்தைங்கிறது கனவு காண்ற நிலை, சுஷுப்தி அவஸ்தைங்கிறது தூங்குற நிலை. மூணு நிலையிலையும் சாட்சி மாத்திரமா இருக்கிறது அப்படிங்கிறது ஆத்மாதானே. ஏன் அப்படின்னா, விழிப்பு நிலையில முழிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவன் யாரு? நான் தானே முழிச்சுட்டு இருக்கேன். தூங்கிட்டான் அப்படின்னா எழுந்துட்ட உடனே நன்னா தூங்கினேன் இன்னைக்குதான் அப்படின்னு சொல்றவன் யாரு? நான் தானே. நான் தானே தூங்கினேன், அகம் அஸ்வாப்சம் அப்படின்னு சொல்றான் இல்லையா? நான் இன்னைக்கு நன்னா தூங்கினேன் அப்படிங்கிறான் இல்லையா? அப்ப அந்த தூக்கத்திலையும் சாட்சியா இருக்கிறது யாரு? நான் தானே. சொப்னாவஸ்தையில கனவு கண்டேன், நான் தூங்கிட்டு இருந்தேன், நீ கனவுல யாரோ 50,000 கொடுத்தான், அப்புறம் எழுந்து பார்த்தேன் நானும் 50,000 எடுத்து சர்வமும் எடுத்து எல்லாம் எடுத்து அப்படின்னு சொல்றான் இல்லையா? அப்படி சொல்லும் பொழுது கனவு கண்டவன் யாரு? நான் தானே. இப்ப மூணுலையும் சாட்சியா இருந்த தான், நான் நான்ல தான்னு ஒண்ணு மூணுலையும் சாட்சியா இருக்கு இல்லையா? அந்த தான் அப்படிங்கிறது தான் ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லாத போனாக்க யார் கனவு கண்டா, யார் தூங்கினா, யார் முழிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு என்ன பதில் கிடைக்கும்? தான்னு ஒண்ணு இல்லைன்னா என்ன பதில்? சரீரம் தூங்குமான்னு? சரீரம் ஒரே தெரியா தூங்கி போயிடும், அது வேற. எழுந்துக்காத தூக்கம் இருக்கு, அது தூங்கும். சரீரம் தூங்குமா? சரீரம் கனவு காணுமா? சரீரத்துக்கு கனவு வருமா? சரீரத்துக்குள்ள தான் அப்படிங்கிற ஒண்ணு இருந்தா தானே. அப்ப அந்த மூணு அவஸ்தையிலையும் 4வது அவஸ்தையை விட்டு தள்ளுங்க, அது யாருக்கும் அனுபவத்துல இல்லை, சமாதி அப்படிங்கிறது. அப்ப இந்த 3 அவஸ்தையிலையும் சாட்சியா இருக்கிறது எது? தான் அப்படிங்கிற அந்த ஆத்மஸ்வரூபம் தானே. மாண்டூக்கிய உபனிஷத்துல இதைத்தான் பிரதானமா விசாரம் பண்ணிருக்க. அத ஒரே வரியில சொல்லிவிட்டார். ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்புடதர யாசம் விதுஜ்ரும்பதே யா பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு ப்ரோத ஜகத் சாட்சினி. பிரம்மதேவன் லோக சிருஷ்டி பண்ணணும்னு போறார். இங்க ஒரு எறும்பு சர்க்கரையை சாப்பிடணும்னு போறது. இந்த எறும்பு சர்க்கரையை சாப்பிடணும்னு போறதுக்கும் அந்த பிரம்மா லோக சிருஷ்டி பண்ணணும்னு போறதுக்கும் இந்த பிரவிற்த்திக்கு ஹேத்துவா இருக்கிறது ஆத்மா.
அங்க ஆத்மஸ்வரூபங்கிறது ஒண்ணு இல்லாத போனா எறும்பும் சர்க்கரையை சாப்பிடாது, பிரம்மாவும் சிருஷ்டி பண்ண மாட்டார். எறும்புலேந்து ஆரம்பிச்சு பிரம்மா பரியந்தம் இங்க வியாபிச்சிருக்கிறது எது? பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு புரோதா. அங்க வியாபிச்சிருக்கிறது எது? ஆத்மஸ்வரூபம் தானே. சைவாகம், அந்த ஆத்மா வேற, நான் வேற இல்லை. சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி, அஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்வரூபந்தான் தான் அப்படிங்கிற ஞானம் யாருக்கு வந்துடுத்தோ, சைவாகம் நச்ச திருஷ்யவஸ்தி திருட பிரஜாபி யஸ்யாபி சேத், அது பிராமணனாதா இருக்கட்டும், பிராமணர் அல்லாதவாளாத்தா இருக்கட்டும், அந்த ஞானம் யாருக்கு வந்துடுத்தோ அவன்தான் எனக்கு குரு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஆச்சாரியால் எப்படி நினைக்கிறார்? ஆனந்தாம் பிரதானம் நஹி ஞானேன சதிருசம் பவித்ரமிக வித்யதே அப்படின்னு பகவான் சொல்றான் கீதையில. ஞானத்துக்கு அவ்வளவு பிராதான்யம் சொல்றான். பிரகலாத சரித்திரத்துல பிரதான இதுதான். பிரகலாத சரித்திரம் பாகவதத்துல காட்டுறதே அதைத்தான். கதை எல்லாருக்கும் தெரியும். பிரகலாதனை நெருப்புல போட்டா, விஷத்தை கொடுத்தா, மலையிலேருந்து தள்ளினா, சூலத்தை போட்டு குத்தினா, இதெல்லாம் வேற. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். பகவான் காப்பாத்தினான், தூணை போட்டு குத்தினா, பெருமாள் வந்தார், அவ்வளவுதானே இந்த கதை. அதெல்லாம் புராண கதை. ஆனா அங்க பிரகலாத சரித்திரத்தை வச்சுட்டு சொல்ற பாகவதம் சொல்ல வரது எதுன்னா சர்வத்திர பிரம்ம தரிசனம். நெருப்புலையும் பிரம்மத்தை பார்த்தான், சூலத்திலையும் பிரம்மத்தை பார்த்தான், விஷத்திலையும் பிரம்மத்தை பார்த்தான், சமுத்திரத்திலையும் பிரம்மத்தை பார்த்தான். கடைசியில எங்கடா இருக்கார் நாராயணன் அப்படின்னா சர்வத்திர அதிருஷ்யத்தே, எங்குமுளன் கண்ணன் ஆழ்வார் சொல்றார். அப்படியே தமிழாக்கி தரார். எங்க இல்ல, எல்லா இடத்திலையும் இருக்கார். அதுதான் எங்குமுளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என்று இரணியன் துன்புடைப்பே அப்படின்னு ஆழ்வார் பாசுரார். அப்படி சர்வத்திர பிரம்மத்தை பார்க்கறது அப்படிங்கிற ஞானம், அந்த ஞானத்துக்கு தான் இங்க பிராதான்யம். இந்த பிரகலாத சரித்திரத்துல குழந்தையினுடைய பக்தி எல்லாம் விஸ்தாரமா சொல்றார். குழந்தைய பாடசாலையில கொண்டு சேர்த்திருக்கான் ஹிரண்யகசிபு. சாஸ்திரங்கள்லாம் படிச்சுண்டு வருது. ஒரு சமயம் பாடசாலை விடுமுறை, குழந்தை வந்திருக்கு. கயாது குழந்தைக்கு அழகா அலங்காரங்கள்லாம் பண்ணி விட்டு தேஜஸ்வியான குழந்தையா இருக்கு. ஹிரண்யகசிபு சிம்மாசனத்துல உட்காண்டிருக்கா, அது அப்பா உட்காண்டிருக்கா, போய் நமஸ்காரம் பண்ணு அப்படின்னது. குழந்தை அங்கேந்து வந்து நமஸ்காரம் பண்றது, தூக்கி மடியில உக்காத்தி வைத்து கொண்டு ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணி அந்த குழந்தைய பார்த்து ஹிரண்யகசிபு கேட்கிறான், இவ்வளவு நாளா பாடசாலைக்கு போறையே, நீ படிச்சதுக்குள்ள சாரமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்கிறான். அப்படி கேட்டதும் உடனே குழந்தை சொல்றது, தத் சாது மன்யே அசுரவர்ய தேஹினாம் சதா சமுத்விக்னதியாம் அசத்கிரகாத் இத்வாத்மபாதம் கிருஹம் அந்தகூபம் வனங்கதோ யத்ஹரிம் ஆஸ்ரயேத, ஹரிம் ஆஸ்ரயேத, பகவான ஆசிரிக்கணும். அதுதான் சர்வசாஸ்திர சாரம். அத்தகைய பகவத் பக்தி 9 விதமா இருக்கு. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். பகவானுடைய கதையை கேட்கறது தான் சிரவணம், கதையை சொல்றது தான் கீர்த்தனம், இல்லை நாம சங்கீர்த்தனம் தான் கீர்த்தனம். பகவான தியானம் பண்றது தான் ஸ்மரணம், திருவடி சேவை பண்றது தான் பாத சேவனம், திருவாராதனம் பூஜை பண்றது தான் அர்ச்சனம், விழுந்து சேவிக்கிறது தான் வந்தனம்,
கைங்கரியம் பண்றது தான் தாஸ்யம், பகவான சகாவா பாவிக்கிறது தான் சக்கியம், சரணாகதி பண்றது தான் ஆத்ம நிவேதனம். இப்படி 9 விதமான பக்தி. ஏதாவது ஒன்ன பிடிச்சுண்டே பகவான் அடைஞ்சு விடலாம். கதை கேட்டுண்டே மோட்சத்துக்கு போயிடலாம், கதை சொல்லிண்டே மோட்சத்துக்கு போயிடலாம். அப்படி ஏதாவது ஒன்ன பிடிச்சுண்டே பகவான் அடைஞ்சு விடலாம் அப்படின்னு இந்த 9 விதமான பக்தியை சொல்லும் பொழுது இரண்யகசிபு முதல்ல நினைச்சுட்டான், தன்னை பத்தி சொல்றான்னு நினைச்சுட்டான். குழந்தை சொல்றச்ச சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் அப்படின்னாக்க ஹிரண்யகசிபு கதாசிரவணம், ஹிரண்யகசிபு நாம கீர்த்தனம், ஏன்னா அப்படிதான் அவன் மாத்தி வச்சிருக்கான். கீர்த்தனம்னாலேயே ஹிரண்யகசிபோ ரக்ஷமாம் ஹிரண்யகசிபோ பாகிமாம் அப்படிலாம் மாத்தி வச்சிருக்கான். அதனால ஹிரண்யகசிபு நாம கீர்த்தனம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். ஸ்மரணம் அப்படின்னா ஹிரண்யகசிபு தியானம். ஹிரண்யகசிபு எப்படி இருக்கார்? கட்ட மீசியும் அதுவுமா பெரிய கிரீடங்கள்லாம் வச்சுட்டு முறைச்சி கிரச்சி பார்த்துட்டு அப்படி அவரை அப்படியே தியானம் பண்ணணும். அதான் ஹிரண்யகசிபு ஸ்மரணம். பாத சேவனம்னா ஹிரண்யகசிபுக்கு கால் பிடிச்சி விடணும், அதுதான் பாத சேவனம். ஹிரண்யகசிபுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கார் அவர். அப்படி நினைச்சுட்டு இருக்கிறதுனால இது குழந்தை சிரவணம், பேஷ் பேஷ் சிரவணம். कीर्तनम वेरी गुड कीर्तनम, स्मरणम ठीक है ठीक है, पाद सेवनम अच्छा है, अर्चनम சூப்பர் இப்படிலாம் சொல்லிட்டே வரைச்சா ஆத்ம நிவேதனம் சூப்பரோ சூப்பர். சரணாகதி, சரணாகதினா என்னதான் பண்ணணும்? ரொம்ப சூப்பர் சூப்பரோ சூப்பர் அப்படின்னு எல்லாத்துக்கும் என் பாட்டுக்கு தலையை ஆட்டி சபாஷ் பேஷ் அப்படி இப்படின்னு ஒரே தலையாட்டி ரொம்ப புலகாங்கிதான் ஆயிட்டான் ஹிரண்யகசிபு. அப்படி சொல்லி உடனே குழந்தைக்கு முத்தம் கொடுக்கணும். உடனே குழந்தை சொன்னா விஷ்ணு விஷ்ணு பக்தி அப்படின்னது இப்படி முத்தம் கொடுக்கணும்னு. விஷ்ணுவா? ஒரே தரியா ஃபெயிலியர் ஆயிடுத்து. ரொம்ப சிரவணம் கீர்த்தனம்னு அப்படியே கூலாகி பேரானந்தத்தினுடைய உச்சிக்கு போயிட்டு கடைசியில போய் அப்படியே கவுத்து விட்டான். ஒரே வேர்டுல கடைசியில சில பசங்க எக்ஸாம் நன்னா எழுதியிருப்பான், பேப்பர்ல நன்னா எழுதியிருப்பான், நன்னா எழுதிவிட்டு கடைசியில ப்ளீஸ் கிவ் ஹை மார்க்ஸ்ன்னு எதையாவது எழுதி விடுவான். கடைசியில எதையாவது அது மாதிரிலாம் எதாவது கிறுக்கி விடுவான். கிறுக்குத்தனங்கிறது அது மாதிரி எதையாவது எழுதி விடுவான். எழுதி அந்த பார்த்த உடனே வாத்தியாருக்கு தோணி போயிடும் இது சூழ்ச்சி விடணும்னு. அதை பார்த்த உடனே அதுக்காகவே மார்க்கை குறைக்கணும் அப்படின்னு தோணி போயிடும். இது விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க, இதை ஒண்ணுமே எழுதாம விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க, அவங்க மார்க் நிறைய கிடைச்சிருக்கும். இது மாதிரிலாம் எதையாவது எழுதி விட்டு அது மாதிரி இவன் வரிசையா சொல்லிண்டே வந்தவன் கடைசியில சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ அங்க இருக்கு இல்லையா, அத கடைசியில போய் விஷ்ணோஹோ அப்படின்னு. அது என்னடா என்ன கடைசியில சொல்லிக்கலாம் தான் இருந்தேன். ஏன் இப்படி? உங்களுக்கு எல்லாரும் அங்கேருந்து வந்து உங்கள்கிட்ட ஜால்ரா போடுறான் திருப்பி திருப்பி. விஷ்ணு பக்தி தான் சர்வசாஸ்திர சாரம் அப்படின்னு எனக்கு தோன்றது. என்னமாடா தோணும்? ஆமனா திருத்திய துர்மதே, நான் ஒருத்தன் எதிர்க்க உக்காண்டிருக்கேன், என்ன ஈஸ்வரன் ஸ்தாபிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக படாத பாடுபட்டேன்டா. நான் என்ன பாடுபட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் அங்கங்க போஸ்டர்லாம் ஒட்டி எங்கெங்கெல்லாம் இந்த விஷ்ணுவை பத்தி போஸ்டர், ராதா கல்யாண போஸ்டர்லாம் இருக்கோ எல்லா போஸ்டர் மேலையும் ஹிரண்யகசிபு பஜன் மண்டலி ஹிரண்யகசிபு பஜன் மண்டலி அப்படின்னு போட்டு அந்த போஸ்டரை ஒட்டு அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டரை ஒட்டி எங்கெங்கெல்லாம் இந்த கும்பாபிஷேகம் இருக்கோ, விஷ்ணு பெருமாள் கும்பாபிஷேகம் இப்படி கோவில் கும்பாபிஷேகம் இருக்கோ அது மேலெல்லாம் ஹிரண்யகசிபு கோவில் கும்பாபிஷேகம் ஹிரண்யகசிபு கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னு அந்த போஸ்டரை போட்டு ஒட்டி இருக்கிற எல்லா கோவிலையும் பூட்டி ஹிரண்யகசிபு கோவில் ஹிரண்யகசிபு கோவில் அப்படின்னே நானே செலவு பண்ணி எனக்கே கோவில் கட்டிண்டு நானே அந்த கோவிலை திறந்து வச்சு
நானே அந்த கோவிலுக்கு எல்லா உற்சவங்களும் செலவு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு நானே யோக யாகம் தபசு எல்லாத்தையும் மாத்தி நானே பரதேவத்தை அப்படின்னு உக்காந்துட்டு இருக்கேன். மெனக்கட்டு பிரயாசம் குட்டிக்கரணம் அடிச்சேன்டா. ரொம்ப குட்டிக்கரணம் அடிச்சு உக்காந்துட்டேன். அதான் நீங்க பரதேவத்தைன்னு சொல்லிக்கிறதுக்கு குட்டிக்கரணம் அடிக்கணும். ஆனா யார் பரதேவத்தைன்னு இருக்காரோ அவர் குட்டிக்கரணம் அடிக்காமையே பார்த்துட்டு இருக்காரு. நீங்க குட்டிக்கரணம் அடிக்கிறத பரதேவத்தை அப்படிங்கிறவர் எப்பவுமே பரதேவத்தை தானே. அவர் தன்னை பரதேவத்தைன்னு சொல்லிக்கணுங்கிற அவசியம் இல்லையே. அவர் எப்பவுமே பரதேவத்தை தானே. ஆனா நீங்க பரதேவத்தை அப்படிங்கிறதுக்கு ஸ்தாபிச்சுக்கணுமே, நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணுமே. அது மாதிரி அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணுங்கிறது இல்லையே. உனக்கு எவன்டா இதெல்லாம் சொல்லி கொடுத்தான்? இந்த விஷ்ணு நாராயணன் அப்படிங்கிறதெல்லாம் எவன்டா சொல்லி கொடுத்தான்? இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லப்பா. இப்ப நாராயணா அப்படின்னு சொல்லணும் நான் நினைக்கிறேனோ இல்லையோ, நாராயண நாமம் என் வாயில வந்துட்டே இருக்குப்பா. நாராயண நாமம் என்ன பிடிச்சு நிறுத்து. நாராயண நாமத்தை நான் பிடிச்சுன்னு இருக்கேனோ இல்லையோ, நாராயண நாமம் என்ன பிடிச்சு நிறுத்துப்பா அப்படின்லாம் மேல மேல பேசினது ரொம்ப கோபம் வந்து கொடுத்து ஹிரண்யகசிபுக்கு. உடனே குழந்தைய மடியிலேருந்து கீழே கடாசினா, எவ்வகையிலையாவது இந்த குழந்தைய வதம் பண்ணிவிடு. திக்கஜைஹி தந்தசுகைஸ்சை ஆபிசாராவபாதனைஹி மாயாபிஹி சந்நிரோதைஸ்சை கரதானைஹி அபோஜனைஹி. உடனே அவ்வளவு அசுரர்களும் தலைக்கு ஒரு சூலத்தை எடுத்துண்டா. பிரகலாதம் சர்வ மர்மசு, கை மூட்டு கால் மூட்டு ஒவ்வொரு மூட்டிலையும் சூலங்களை கொண்டு வந்து பாய்ச்சா. பாய்ச்சினா டனார்னு சத்தம் கேட்டது. அவ்வளவு சூலமும் முறிஞ்சு போயிடுது. சசூலைராவித்த சுபகுமதிதோ திக்கஜகணை மகாசர்பைர்தஷ்டோபி அனசன கராகார வித்ருதகா கிரீந்திராவக்ஷிப்தோபி அகக பரமாத்மன்னயி விபோ த்வயின்யஸ்தாத்மத்வாத் கிமபி ந நிபீடாம் அபஜதே. நாராயணியத்தில் இருக்கு இந்த ஸ்லோகம். சசூலைராவித்தஹ சுபகுமதிதோ திக்கஜகணைஹி. திக்கஜங்கள்லாம் ஏவினான் திபு திபு திபுன்னு அங்கேருந்து ஓடி வருது. அந்த யானையை பார்த்ததும் கஜேந்திர மோட்சம் ஞாபகம் வந்துடுத்து குழந்தைக்கு. கஜேந்திர வரதா ஹரே, கஜேந்திர வரதா ஹரேன்னு குழந்தை உக்காந்துன்னு இருக்கு. இந்த யானைக்கெல்லாம் பிரகலாதனிடத்துல பிரேம வந்துடுத்து. உடனே குழந்தைய உக்காத்தி வச்சு எல்லா யானையும் யானை திவ்யநாமம் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய தூக்கி மஸ்தகத்துல வச்சுண்டு ஆத்து வாசல்ல கொண்டு இறக்கி விட்டு எல்லா யானையும் புறப்பட்டு போயிடுத்து. செங்குத்தான ஒரு மலை, அந்த மலையில ஏத்தி குழந்தைக்கு வேடிக்கை காட்டுறது போல காட்டிவிட்டு மலையிலேந்து புசுக்குன்னு தள்ளிவிட்டானா. அஹோபிலம்னு சொல்றாளே, அங்கேருந்து தான் குழந்தைய தள்ளினான் அப்படின்லாம் சொல்றா. மலையிலேந்து தள்ளும் பொழுது அந்த குழந்தை உடனே நாராயணா மாம் பாகி, நாராயணா பாகின்னு கத்தலை. ஞானியான குழந்தையா இருக்கிறதுனால இந்த குழந்தை நினைச்சுக்கிறது ஹிருதயத்துல பகவான் இருக்கானே. உப்புரடிச்சு விழுந்தேன் அப்படின்னு சொன்னாக்க ஹிருதயத்துல உள்ள பகவானுக்கு அடிபட்டுட போறதே அப்படின்னு நினைத்து கொண்டு குஞ்சு கையால நெஞ்ச கட்டிண்டே குழந்தை அப்படி விழுந்தது. பூமி தேவி நிஜரூபம் தாங்கிண்டு அங்கேந்து வந்து குழந்தைய தாங்கிண்டு லாலனை பண்ணி அனுப்பிச்சு விட்டா. தகதகதகன் நெருப்பு எரியுறது. நெருப்புக்குள்ள குழந்தைய போட்டுட்டான். நெருப்புக்குள்ளேந்து குரல் கேட்கறது, நாராயணா 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 அப்படின்னு குரல் கேட்கறது. ஹிரண்யகசிப்பு மிரட்டுறான். ஏண்டா நெருப்பு சுடலையாடா, குளிர்ச்சியா இருக்குப்பா, அது நாராயண நாமத்தினுடைய பெருமைப்பா, நீங்களும் சித்த சொல்லி பாருங்கோப்பா. ஹிரண்யகசிப்புக்கு கவலையா போயிடுத்து, நம்மளையே மாத்திடுவான் போல இருக்கே அப்படின்னு ஹிரண்யகசிப்பு நினைச்சுட்டான். உடனே எல்லா அசுராலையும் பார்த்தான். சித்த குழந்தைய இறக்குடா அப்படின்னா புறப்பட்டு போயிட்டான்.
உடனே அசுரால்லாம் பார்த்தா நெருப்புல போடணும்னா அவர் போடுவாராம், நெருப்புல இருந்து இறக்கணும்னா இப்ப நாங்க இறக்கணுமா, நெருப்புக்குள்ள கையை விட்டு எப்படி இறக்குறது? உடனே நேரம் அங்கேருந்து போனா, பிரகலாதா சத்த இறங்குடா, நீயே வந்துடுறா, இறங்குடா அப்படின்னது. உடனே பிரகலாதன் சொன்னான், தலைக்கு 10 ராமநாமா சொல்லு எல்லாம், அப்பதான் நான் இறங்குவேன் அப்படின்னு எல்லாரையும் நாராயணான்னு சொல்ல வச்சு விட்டானா. ஹிரண்யகிசிப்புக்கு ரொம்ப கவலையா போயிடுது. ஏ அப்படின்னா யாரா இருந்தாலும் கவலைப்பட்டு தானே ஆகணும். சந்தோஷப்படுறோமோ படலையோ, சிந்தாம் தீர்க்கதமாம் பிராப்தா தத் கர்த்தும் நாப்யபத்யதே. இவனுக்கு என்ன கவலை அப்படின்னா, இது அப்பா பண்ற புண்ணியங்கள்லாம் பிள்ளைக்கு போயிடும் அப்படி ஒரு சாஸ்திரம் இருக்கு. அதனால நான் தான் வரன் கேட்டேன். மேல சாகக்கூடாது, கீழே சாகக்கூடாது, பகல்ல சாகக்கூடாது, இரவுல சாகக்கூடாது, அப்படியெல்லாம் சாகாவரன் நான் கேட்டேன். இப்ப என் பிள்ளைய மேல போடுறேன், கீழே போடுறேன், உள்ள போடுறேன், வெளியில போடுறேன், டபக் டபக்குன்னு எழுந்து உட்காந்துக்கிறான், நாராயணா நாராயணாங்கிறான். அப்போ என் பிள்ளைய விரோதிச்சுண்டே அப்படின்னு சொன்னாக்க ஒரு கால் எனக்கு சாவு வருமோ? நூனமே தத் விரோதேன மிருத்யுர்மே பவிதா நவாகா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா தோண ஆரம்பிச்சுடுத்து. கன்னத்துல கைய வச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். சண்டாமர்கால் அங்கேந்து வந்தா, மகாராஜா குழப்பிக்காதீங்க, இதெல்லாம் இப்படி மேல கீழே போடக்கூடாது, நாராயணான்னு சொல்றத நிறுத்தணும், அவ்வளவுதானே. உங்களுக்கு உங்க புள்ள கிட்ட ரொம்ப ஆசை உண்டு, ரொம்ப பாசம் உண்டு, அதுக்காக நெருப்புல போடுவாளான்னு? நெருப்புல போடுறேள் அப்படிங்கிறதுக்காக பாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நெருப்புல போடுறேள், நீங்க ஏன் போடுறேள்? அவன் நாராயணான்னு சொல்றான் அப்படிங்கிறதுக்காக போடுறேள். போடுறச்சே உங்களுக்கு தெரியும் என்ன, யாரோ காப்பாத்துவான்னு தெரியும், யாரோ காப்பாத்துறான்னு தெரிஞ்சுதானே போடுறேள். உங்க மனசுக்குள்ள தெரியறது, யாரோ காப்பாத்துறான்னு தெரிஞ்சு தானே போடுறேள். விஷம் கொடுக்குறேள், யாரோ காப்பாத்துறான்னு தெரியும் உங்களுக்கு, தெரிஞ்சு தானே கொடுக்குறேள். இங்க பாருங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, இங்க பேசாம பாடசாலைக்கே அனுப்பிச்சிருங்கோ. பாடசாலையில இவனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறான். ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு இவனை கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா மாத்தணும். அவனை உக்காத்தி வச்சு அவனுக்கு ஸ்பெஷலா நாராயணான்னு சொல்லாதே அப்படிலாம் சொல்லணும். அப்படி சொல்லி நைஸா அப்படியே நாராயணா சொல்றத நிறுத்தி விடலாம் அப்படின்னதும் ஹிரண்யகிசிப்பு சொன்னா, அதுதான்ப்பா முக்கியம், வேற ஒண்ணுமே இல்லை, அதுக்காக தான் மேல கீழே குதிச்சுன்னு இருக்கேன், படாத பாடுபடுறேன். இந்திரன், சந்திரன், அக்னி, யமன், வருணன், வாயு எல்லாரையும் நிறுத்திவிட்டேன், நாராயணா சொல்றத ஊரையே நிறுத்திவிட்டேன், கடைசியில என் புள்ளைய நிறுத்த முடியலப்பா. கவலையே படாதீங்க, அடுத்த வாட்டி உங்க புள்ள பத்திரமாத்து தங்கமா வருவான். நாராயணான்னு சொல்லாம இருக்கிறது பத்திரமாத்து தங்கமா அவ ஆத்துல, அவ ஊர்ல. அதனால உங்க புள்ளைய அது மாதிரி நான் மாத்தி விடுறேன் பாரு, அப்படி மாத்தி கொண்டு வரேன். ஹிரண்யகசிபோ ரட்சமாம், ஹிரண்யகசிபோ பாகிமாம், இந்த நாமாவளியை சொல்லி கொடுத்து உங்க எதிர்க்க அந்த நாமாவளியை பாட வச்சு அப்படி தயார் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அழைச்சன் போய் அவனை உக்காத்தி வச்சு பிரகலாதனை பார்த்து சண்டாமர்கால் சொன்னா, பிரகலாதா இங்க பாடுறா, நான் சொல்றத நன்னா கேட்டுக்கோ. இப்போ நாராயணா அப்படின்னு சொன்னாக்க உங்க அப்பாவுக்கு பிடிக்கல, நீ தெரிஞ்சுக்கோ. நீ அதனால நீ நாராயணா சொல்றது எங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ பாடசாலையில நாராயணான்னு சொல்லிட்டு போ, இல்ல நீ உன் இஷ்டம் நாராயணான்னு சொல்லிட்டு போ, அதை பத்தி ஒன்றும் கிடையாது. உங்க அப்பா எதிர்க்க போனாக்க நாராயணான்னு சொல்லாத, அவர் கோவம் வருது. அவர் எதிர்க்க போனா நாராயணான்னு சொன்னா திருப்பி அவர் கோவம் வருது. அதனால அவர் எதிர்க்க போறச்ச ஹிரண்யாய நமஹா அத சொல்லு. அத சொன்னையானா பிரசன்னமா போயிடுவார், தூக்கி அப்படியே கொஞ்சம் ஆரம்பிச்சுடுவார், குளிர்ந்து போயிடுவார். யாராருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை செய்யணும், அவளை கூல் பண்ணி விடணும்.
அதனால உங்க அப்பா எதிர்க்க போறச்ச அப்படியே ஹிரண்யாய நமஹா. நான் சொல்லித்தரேன் அதை. இதை ஒரு 10 டைம்ஸ் சொல்லு, திருவ சொல்லு. இதை திருவ சொல்லி நெற்று பண்ணிக்கோ. இதை சொல்லி அங்கேருந்து போய் அடுத்த வாட்டி இதை சொன்னையானா அவருக்கும் சந்தோஷமா போயிடும், எனக்கும் சம்பாவனை கிடைக்கும். நான் ஒண்ணு ஹிரண்யாய நமஹா சொல்ல வச்சுட்டேன் அப்படின்னு எனக்கும் ஏதோ ஒரு சம்பாவனமான ஏதோ கிடைக்கும். அதனால நீ இதை நன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு உட்காத்தி வச்சு தயார் பண்ணி வச்சிருக்கான். ஆனா அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு கேட்டாக்க, எங்க அப்பாவை எப்படியாவது நாராயணான்னு சொல்ல வைக்கணும் அப்படின்னு நான் பிளான் போட்டு இருக்கேன். ஏன்னா எங்க அப்பா ரொம்ப நல்லவர், பெரிய தபஸ்வி, நிறைய குணம் உடையவர், காலிப்பைய கிடையாது. லோகத்துல காலிப்பையன்னு சில பேர் சுத்தராம் பாருங்க, அது மாதிரி கிடையாது. ஒரு அசத்து காலிப்பைய அது மாதிரி இருக்கிறவனால தபசே பண்ண முடியாது. தபசு பண்றதுக்கு என்ன வேணும்னா பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் இருந்தாதான் தபசு பண்ண முடியும். எங்க அப்பா அத பண்ணிருக்கார், பெரிய தபசு பண்ணிருக்கார். பிரம்மதேவன் வந்து ஹிரண்யகசிபுவை பார்த்து சொல்றார், இது மாதிரி தபசு இதுக்கு முன்னாடியும் யாரும் பண்ணதில்லை, இதுக்கு பின்னாடியும் யாரும் பண்ண போறதில்லை, அது மாதிரி தபசு பண்ணியிருக்க. அப்படி அப்ரிஷியேட் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட ஒரு யோக்கியதை உடையவர். இப்ப ராவணன் கூட அவங்கிட்ட நிறைய யோக்கியதை உண்டு. ராவணனுக்கு வேதாத்தியனம் பண்ணியிருக்கான், நித்யாக்னிஹோத்ரி, சிவபக்தன், அவ்வளவு யோக்கியத்தை உண்டு. அவன் ஒரு காலிப்பைய கிடையாது, அவ்வளவு யோக்கியத்தை உண்டு. ஆனா அவங்கிட்ட என்ன ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னா, பிறன் மனைவி மேல கை வைப்பான். அதாவது ரொம்ப குணம் உடையவங்கிட்டையும் சில தோஷங்கள்லாம் உண்டு. பரதாரா விமர்சனம் பண்ணுவான். இந்த பரதாரா விமர்சனத்தால நாசமா போயிட்டான். இந்த ராவணேஸ்வரன் சீதை மேல கை வச்சான் கடைசியா. பொதுவாவே பரதாரா விமர்சனம் பண்ணுவான். இந்த பரதாரா விமர்சனத்தால நாசமா போயிட்டான். யாருமே அவனுக்கு உதவி செய்ய வல்ல, தேவர்களோ யட்சர்களோ எல்லாருமா சேர்ந்து கைவிட்டுட்டா. பெரிய தப்பு இல்லையா, பெரிய அதர்மம். அது மாதிரி ஹிரண்யகசிபுவோ ராவணனோ எல்லார்ட்டையும் யோக்கியத்தையும் உண்டு. அப்பேற்பட்ட யோக்கியத்தை உடையவர் அவரை எப்படியாவது நாராயணான்னு சொல்ல வச்சு விடணும். நாராயணான்னு சொல்ல வச்சுட்டாக்க அவரை கட்டி பிடிக்க முடியாது அப்படின்னு பிரகலாதன் நினைக்கிறான் மனசுல. ஆனா சண்டாமர்காலுக்கு புரியல. ஒரு சமயம் எல்லா குழந்தைகளையும் உக்காத்தி வைத்து கொண்டு பிரகலாதன் இந்த பக்தியினுடைய பெருமையெல்லாம் உபதேசம் பண்ணி எல்லாரையும் சேர்த்துண்டு ஒரு பஜனை பண்ணான். நாராயண 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 அப்படி நாம சங்கீர்த்தனங்கள்லாம் பண்ணான். சண்டாமர்கால் அங்கேந்து வந்து பிரகலாதன் கையை பிடிச்சி இழுத்துண்டு ஹிரண்யகசிபு எதிர்க்க கொண்டு நிறுத்திவிட்டார். ஹிரண்யகசிபுக்கு ரொம்ப கோபம் வந்தது. பிரகலாதனை பிடிச்சி மிரட்டினான். மதன்யோ ஜகதீஸ்வரஹ க்வாசம் யதி சர்வத்ர கஸ்மாத் ஸ்தம்பேன திருஷ்யதே. சமஸ்த தேவதைகளும் என்ன பரதேவதை அப்படின்னு சொல்லும் பொழுது நீ தனியா ஒரு பரதேவதைய சொல்றையே, அந்த பரதேவதை மகாவிஷ்ணு எங்க இருக்கிறார், அவருடைய வைபவம் என்ன? மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லும் பொழுதே சொல்லிவிட்டே சர்வத்திர இருக்கார்னு. விஷ்ணு அப்படின்னாலேயே எல்லாவிடத்திலையும் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். விஸ்வம் விஷ்ணு அப்படின்னு இருக்கு இல்லையா சஹஸ்ரநாமத்துல, விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹான்னு. அதுல விஷ்ணு விஷ்ணு அப்படிங்கிறதுக்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணார், வியாபனசீலத்வாத்து விஷ்ணு அப்படின்னார். சர்வவியாபி, சர்வவியாபியா இருக்கிறதுனால விஷ்ணு சொல்லிவிட்டே நீயே. அதனால அவர் எங்க இல்லை, சர்வத்ர திருஷ்யதே, எல்லாவிடத்திலையும் இருக்காரு, எல்லாவிடத்திலையும் இருக்கார் அப்படின்னு சொன்னாக்க எனக்கு ஒரு இடத்தை காட்டுப்பா. கஸ்மாத் ஸ்தம்பே, அப்படியானா இந்த தூண்ல இருக்காரே,
தூண்ல இருக்கார் அப்படின்னு சொல்ற, எனக்கு தெரியலையேடா. நான் திருஷ்யத்தே திருஷ்யத்தே, எனக்கு தெரியறாரே. இளிமேக சியாமலனா பீதாம்பர தாரியா கோடி சூரிய பிரகாசன சங்கச்சக்கர கதா பத்ம தாரியா, என்னையும் பார்த்து சிரிக்கிறார், உங்களையும் பார்த்து சிரிக்கிறார். எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும்? அதெல்லாம் சுத்த பசப். இப்பவே நான் அந்த ஸ்தம்பத்தை ஓங்கி ஒரு குத்து விடுவேன், நீ சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு வராவிடில் நானே வதம் பண்ணிடுவேன் அப்படின்னு அட்டகாசம் பண்ணார். ஸ்தம்பம் ததாடு அதிபலஸ்வமுஷ்டினாயா, கைய முஷ்டிபந்தனம் பண்ணிட்டு அந்த ஸ்தம்பத்தை ஓங்கி ஒரு குத்து விட்டான். உடனே அந்த ஸ்தம்பத்திலேருந்தே பகவானுடைய ஆவிர்பாவம். சத்யம் விதாதும் நிஜபிருத்யபாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ அதிருஷ்யத்தை அத்யத்புத ரூபமுத்வஹன்னை ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். பகவான் வரார் அப்படின்னதுமே அவதார காரணத்தை சொல்றார். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம், பிரகலாதனுடைய வார்த்தையை சத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தார். பிரகலாதனை பார்த்து ஹிரண்யகசிப்பு மிரட்டினான் இல்லையா, இருக்கானாடா இருக்கானாடா அப்படின்னு மிரட்டும் பொழுது குழந்தை சத்தியமா இருக்காம்பா சத்தியமா இருக்காம்பா அப்படின்னு சொல்லிவிடுத்து அந்த வார்த்தையை சத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பகவான் வந்தான் அப்படிங்கிறது தான் சத்தியம் விதாதும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ. மற்ற ஆக்கிருதி எல்லாம் நராக்கிருத்தியா இருக்க, முகம் மட்டிலும் சிம்ம முகமா இருக்க, தீப்பொறி கக்கக்கூடிய கண்கள், குகை போன்ற வதனம், கத்தி போன்ற நாக்கு, விசாலமான வட்சஸ்தலம், நூற்றுக்கணக்கான புஜம், நூற்றுக்கணக்கான புஜங்கள்ல நூற்றுக்கணக்கான ஆயுதம், இடுப்புல திவ்ய பீதாம்பரம், நரமிருகமான ரூபம். அப்பேற்பட்ட நரசிம்மத்தை பார்த்து ஹிரண்யகசிப்பு பயப்படலை. கையில ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு அங்கேந்து யுத்தம் அப்படின்னு புறப்பட்டு வந்தார். அவனை பிடிச்சி இழுத்துண்டு போய் வாசல்ல போய் மடியில போட்டுண்டு மாலை பொழுதுல நகை இருந்ததார கருடோ மகாவிஷம், நகங்களாலே சம்ஹாரம் பண்ணி மறுபடியும் உள்ள வந்து சிம்மாசனத்துல எழுந்தருளி இப்படியும் அப்படியும் பார்க்கிறார். என்ன பார்க்கிறார் அப்படின்னா, பிரகலாதன் எங்கே பிரகலாதன் எங்கே அப்படின்னு பார்க்கிறார். தேவதைகள்லாம் அரண்டு போயிட்டான். இவ்வளவு உக்ரமான மூர்த்தியை பார்த்ததே கிடையாது. அதனால பயந்து போயிட்டான், பகு தூரம் ஓடி போயிட்டான். ஆனா எட்டக போறதுக்கும் பயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, பெருமாள் வந்திருக்கிறார், இந்த சமயமா ஓடுவாளா எங்கேயாவது அப்படின்னு நினைச்சுண்டு கிட்டக வரத்துக்கும் பயமா இருக்கு. ஆகையினால எட்டக்கையும் ஓடாம கிட்டக்கையும் வராம ரெண்டு கட்டாந்தரமா நின்னுண்டு அங்கேந்தே புஷ்ப வருஷங்கள்லாம் பண்ணி பிரகலாத வரதா சரணம் சரணம் பிரசந்த நரசிம்மா சரணம் சரணம் அப்படின்னு ஸ்தோத்திரங்கள்லாம் பண்றார். உடனே பிரம்மதேவன் பிரகலாதனை கிட்டக்க அனுப்புறார். குழந்தை அங்கேந்து வந்து நமஸ்காரம் பண்றது. குழந்தைய தூக்கி மடியில உக்காத்தி வைத்து கொண்டு குழந்தையினுடைய சிரசுல கரகமலத்தை சூட்டிவிட்டார். உடனே பிரகலாதன் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்றார். பிரம்மாதயசுரகணாக உனயோத சித்தாக சத்வீகதான மதயः வசசாம் பிரவாகைः நாராதிதும் புருகுணைः அதுனாபி பிப்ருஹு கிம் தோஷ்டுமர்ஹதி சமே ஹரிருக்ரஜாதேஹ த்வாஹம் ரஜः பிரபவயீஷ தமோதிகேஸ்மின் ஜாதः சுரேதரகுலே க்வ தவானுகம்பா ந பிரம்மணோ ந து பவஸ்ய ந வை ரமாயாः யன்மேர்பிதசிரசி பத்மகர பிரசாதः.
நீ கருணையிலே ஜெயிச்சுட்ட, நான் பக்தியிலே தோத்துட்டேன். அப்படின்னா எவ்வளவு ஆபத்து வந்தது என் வாழ்க்கையில, ஒவ்வொரு ஆபத்திலையும் பதே பதே என்னை காப்பாத்தினியே. நரசிம்ம பெருமாள் அப்படின்னு சொன்னாக்க பக்தவத்சலன் அப்படிங்கிறத தானே காட்டுறது. நரசிம்ம பெருமாள் பிரகலாதனுக்கு ஒவ்வொரு ஆபத்திலையும் நெருப்புல போடும் பொழுதும் காப்பாத்தினார், சூலத்தை போட்டு குத்தும் பொழுதும் காப்பாத்தினார், விஷத்தை கொடுக்கும் பொழுதும் காப்பாத்தினார். சமுத்திரத்துல போட்டான் வருது விஷ்ணு புராணத்துல, சமுத்திரத்துல போட்டான் வருது. அப்படி சமுத்திரத்துல போடும் பொழுதும் காப்பாத்தினார். அப்படி ஒவ்வொரு ஆபத்திலேருந்தும் பதே பதே பகவான் காப்பாத்தினான். அப்படிங்கிறதுனால பக்தவத்சலன் அப்படின்னு வருது. அதனால பின்னாடி அடுத்தடுத்த அவதாரங்கள்ல கூட சீதாதேவி ராமச்சந்திரமூர்த்தியை சொல்லும் பொழுது நரசிம்மான்னு கூப்பிடுறா. நரசிம்மாவதாரத்தை சொல்லிதான் கூப்பிடுறா. நரசிம்மாவதாரத்துல பிரகலாதனை காப்பாற்றும் பொழுது என்ன அக்கறை காட்டினேளோ அவ்வளவு அக்கறை என்ன காப்பாத்துற விஷயத்துல இருக்கணும்னு ருக்மிணி தேவி சொல்றா கிருஷ்ணனை சொல்லும் பொழுது. அப்போ அந்தந்த அவதாரங்கள்லையும் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், அந்தந்த அவதாரங்கள்ல சீதாதேவி, ருக்மிணி தேவி அவள்லாம் கூட நரசிம்மன் நரசிம்மங்கிறா. அப்போ நரசிம்மாவதாரத்துல அவ்வளவு பக்த வாத்சல்யம் பகவான் காண்பிச்சான். அப்படிங்கிறதுனால பிரகலாதன் சொல்றான், நீங்க கருணையில ஜெயிச்சுட்டேள், நான் என்ன பெருசா பண்ணிவிட்டேன் பக்தி, நான் ஒன்னும் அவ்வளவு பக்தி பண்ணலையே அப்படின்னு பிரகலாதன் சொல்றது. பகவான் சொல்றார், என்னப்பா அப்படி பெருசா கருணை காட்டிவிட்டேன், கருணை காட்டினேன் நீ சொல்ற, ஆனா நீ பண்ண பக்திக்கு நான் காட்டின கருணை போராது. ஏன்னா நீ எப்படி ஒரு பக்தனா இருக்கிற, பக்தாகிரேசரனா இருக்க, அப்படி ஒரு பக்தனா இருக்கிறதுக்கு நான் என்ன பெருசா கருணை காட்டிவிட்டேன், ஆகையினால உனக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கோ அப்படின்னு பகவான் சொன்னதும் உடனே பிரகலாதன், எனக்கு ஒன்னும் கேட்டுக்கிறதுக்குன்னு ஒன்னும் இல்லை, இருக்கிறதுக்குள்ள எதை அடையணுமோ அதை அடைஞ்சாச்சே, உத்தமமான விஷயத்தை அடைஞ்சாச்சு, அதுக்கு மேல என்ன அடையறதுக்குன்னு இருக்கு. உத்தமமான விஷயம் எதுன்னா உங்க மடிதான். உங்க மடியில என்ன தூக்கி உக்காத்தி வச்சுட்டு இருக்கே, என்னுடைய சிரசுல கரகமலத்தை சூட்டிவிட்டேளே, என் முதுக லாலனா பண்றேளே, இதுக்கு மேல அடையறதுக்கு அப்படின்னு என்ன இருக்கு, ஆகையினால இதுக்கு மேல கேட்டுக்கிறதுக்கு அப்படின்னு ஒன்றும் இல்லை. அப்படி இல்லப்பா, உனக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தான் ஆசையா இருக்கு, அதனால என் ஆசைக்காக நீ கேட்டுக்கோ அப்படின்னா எனக்கும் கேட்டுக்கிறதுக்கு ஒன்று இருக்கு, அதான் அதனாலதான் சொல்றேன் கேட்டுக்கோ. அது வேற ஒன்றும் இல்லை, எங்க அப்பா நல்ல கதிக்கு போனோம். போடா அசடு, உன்னை புள்ளையா பெத்துவிட்டு ஏன் மடியில உயிரை விட்டுவிட்டு அவன் நல்ல கதிக்கு போக மாட்டானா? அதனால த்ரிசப்தபி பிதா பூதா பித்ருபிஹி சஹதே நகா யத் சாதோஸ்ய கிருஹே ஜாதஹ பவான் வை குலபாவனஹ. த்ரிசப்த கோட்டிக்குலாம் உத்தார்னு ஒரு அபங்கத்துல இருக்கு, துக்காராமுடைய அபங்கம். இந்த குலத்துல கோட்டி குலத்துக்கு உத்தாரணம் ஆயிடுவா அப்படின்னு சொல்றா இல்லையா? அது மாதிரி இந்த பரம்பரையில நீ அவதாரம் பண்ணிவிட்டதுனால இந்த பரம்பரையில எல்லாரும் கரையேறிடுவாளே, ஆகையினால உன்ன புள்ளையா பெத்ததுக்கே கரையேறிடுவானேப்பா அவன். அதுதான் த்ரிசப்தபி பிதா பூதா பித்ருபிஹி சஹதே நகா. அதை தவிர ஏதாவது வேணும்னா கேட்டுக்கோ, எனக்கு கேட்டுக்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. அப்படி கொடுக்கணுமானா நான் எவ்வளவு ஜென்மா எடுத்தாலும் பக்தனாவே பிறக்கணும் அப்படின்னு பிரகலாதன் பிரார்த்தனை பண்ணிட்டான். அதுக்கு மேல பகவான் பரமானுகிரகம் பண்ணானா. என்ன அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு கேட்டாக்க, எவ்வளவு பக்தர்கள் இதற்கு முன்னாடி இருந்தார்களோ, எவ்வளவு பக்தர்கள் தற்சமயம் இருக்கார்களோ
எவ்வளவு பக்தர்கள் வரப்போறார்களோ எல்லா பக்தர்களுக்கும் நீந்தான் பக்த குல சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி பிரகலாதனை நியமிச்சு பிரகலாதனை லாலனை பண்ணி பகவான் அந்தர்தானமானான் அப்படின்னு சொல்லி பிரகலாத சரித்திரம் 10 அத்தியாயம் அதி விஸ்தாரமா சொல்லப்படுறது. பிரகலாத சரித்திரத்தோட இன்னைக்கு பூர்த்தி பண்ணிப்போம். மேல நாளைய தினம் தொடர்ந்து சொல்றேன். கோபிகா ஜீவனஸ்மரணம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே. गोपिका जीवनस्मरणं गोविन्द गो राधा कल्याण वैभवं कालिंदी गोलवन कुंज कुटीरे केतकी गंधयुत मंद समीरे राधा कल्याण विवीते वृंदावने प्रेम मधुर गीते राधा कल्याण वैभव स्वागतं स्वागतं श्रृंगारलोला स्वामिन् विजयी भव गोपाला कांबरधरा कंजयवी कौस्तुभ भूषण कमलानंदा गोपकुमारी कुतूहल लीला कोलाहल रास केली बिलोला प्रेमिका बाउग हृदय विलासा प्रथित चरित्रा मृदुतर हासा स्वागतं स्वागतं शृंगार स्वागतं 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 कृष्णा शरणागत परिपालक परिपालक करुणाकर कृष्णा उपवीस किसलय मृदुतल्पे कृष्णा शुभकर सुचरित शुभकर सुचरित शुभकर सुचरित सुंदर कृष्णा कौस्तुभ भूषण कनकांबर कृष्णा कालीय नर्त कालीय नर्त कालीय नर्तन कमला प्रिय कृष्णा वृंदावन संचार नरदात्मय ब्रह्मादिसुर ब्रह्मादिसुरपूजित प्रेमीक कृष्णा स्वागत 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 श्रुत जनवत्सला श्रीपते देवा श्रीधरा परिमल गंधा देगी
शृंगार रविका श्रीहरे नाथ मकर कुंडल शोभित कर्णा मनसि जय कोटि समलावण्य वनज विलोचन विविध मालां देहि प्रेमद मंजुळ प्रेमिक हृदयांबो भव लग्ना शृंगार श्रीहरे नाथ मंदस मीरे मधुर निकुंजे मदन विलासे मधुकर पुंजे आलोकये वृषभानुनंदी मृगमद तिलकं विलेकति शौरे मुकुरमणिं दर्शयति मुरारे हे मलतासम ललितां विनत प्रेमिक गोपी मंडल मिलितां आलोक जय नंदिनी जय जय मदन मनोहर रूप प्रजवनिता जन मानस दीप अंजलिना याचे दयया अनुदिनं एवं विगरमया लाक्षां विलिखेयं पाहि लक्ष्मीरमणा चरणो देहि प्रेमिक हृदय पुष्पवसंत प्रकटित मधुर तुलसी गंध विगरति वनमाली श्रीनादया विगरति वनमाली कंदुकलीलया कुंजगृगेषु काळिन्दी तटकेळि विगरति वनमाली चंचल कुंडल चारुक पोलग चंचल कुंतल सज्जित गळगा विगरति वनमाली श्रीराधया विगरति वनमाली सखी जन मंडल कहली विलोलग सरस प्रेम निमग्न विलास विगरति वनमाली श्रीराधया विगरति वनमाली कामकोटि सम कोमल श्यामलांगा कालीय फणामणि मकुटरंगा वृंदावनानंद पादारविंदा व्रजराजनंदना श्री गोविंदा गोवर्धनोद्धार गोपिका जारा गो गोप गोपी जन चित्तचोर मकर कुंडलधर दिव्य पीतांबर मंदगास मुख क्षीरचोरा कंसादि वैरी जन गर्भशोषा कौस्तुभादि दिव्य वरमणिभूष कामादि दोषरहित भक्त पूषा कमनीय सौंदर्य प्रेम वेषाय कमनीय सौंदर्य प्रेम वेषा जय जय श्रीमती वृषभानुनंदिनी परिपालित ब्रजराजधानी
व्रजराजनन्दन हृदयानदिनी हरिगोडधर्य रत्नपेटी गो गोप गोपी जन चित्तमोहिनी कोमल तडित्सम सुंदरानी वृंदावनांद कुंज विहारिणी व्रजराजवांचित चारुवरिणी सरस समुल्लसित मंदहासे सज्जित परिष्कार दिव्यभूषे सागस प्रकटित कृष्ण प्रेम रसे मंदार चंदन सुगंध विलुब्ध भृंगे वृंदावने मदन केली निकुंज गे उत्फुल्ल पुष्पलतिका घृतडोलिकाया श्री राधया सगनिषण्णमनन्तं ईडे राधया सगनिषण्णम् अनन्तम् ईडे अवलोकय सखी आनन्द गोपालं ललितादि प्रिय वनित वलितं लतिका भवने राधा मिलित चंचल लतिका डोला हृदय चंदन चीत हृदय कलये प्रेमिक हृदय प्रेमदवदनु प्रचुर सरोभव सुंदर नयनो अवलोकय सखी आनंद गोपालो जय राधिका रमण जय कंसहरण जय कालिय दमना जय चरणालाली जय नंद वरपुत्र जय मेघ श्याम गात्र जय परम लाली जय गोपिका जय गोप जय कस्तूरी पाल लाली जय नवनीत मोष जय रहित दोष जय वरमणि भूषा जय प्रेम भाषा लाली सुकुमार सुंदरा क्षीर चोरा चित्त चोर सुलभ गुणालय सुंदर रूपा स्वादुपय पिब सरसी जनाबा गोवर्धन धरा गोपी रसिका गोकुल रक्षका गोप किशोर मुनिजन पाला मुरली लोला मुखरित नूपुर
ಪ್ರೇಮದ ಲೀಲಾ ಸುಕುಮಾರ ಸುಂದರ ಕ್ಷೀರ ಚೋರ ಚಿತ್ತ ಚೋರ ಲೀಲಾ ರಸಿಕಾ ಲಾವಣ್ಯಶೀಲ ಗೋವರ್ಧನ ಧರ ಗೋಪಿ ಲೋಲಾ ಕೋಮಳ ತಾಂಬೂಲರ ನೀಲಾಕ್ಷಿ ಬ್ರಜರಾಜ್ ಶ್ರಿತ ಜನಪಾಲಾಶಿ ವೃಷಭಾನುಸುತಾ ಪ್ರಿಯ ಶೀಲಾ ಪ್ರೇಮ ವಿಲಾಸ ಪ್ರಕಟನ ಲೋಲಾ ಪ್ರೇಮ ನಿಮಗ್ನ ಲೀಲಾ ರಸಿಕಾ ಲಾವಣ್ಯಸಿ ಏವಂ ಭವ